எனக்கு என் படிவாச சந்தனமும் என் பாட்டை ஆண்டஜாமி ஆடுதுடா பாம்பாட்டி பட்டியில ஆளுயர விச்சருவா அட ஆளுயர விச்சருவா அட அதையாதுடா நாட்டு எங்க இருப்பேன் முடியருவா உன் காலுக்கு சலங்க என்று என் பொல்லாத 18ஆம் படி பெரிய கருப்புட்டா உன் இடமணிய மேமாட்டி ஒத்த காலு சப்பானி அட ஒத்த காலு சப்பானி உனக்கு ஒரு காலம் நொண்டியடா நீ படுத்தது கலங்கடியா பார்வை பார்த்த கினாடி கொஞ்ச நேரம் பாம்பாட்டி பட்டியல உள்ள பாம்பளம்மனையும் காளியம்மனும் கூட்டிக்கிட்டு இந்த வெட்டவெளி பொட்டலில் நீ விளையாட நேரம் பாட்டி பட்டி கிராமத்துல விளையாட நேரம் ஆச்சுடாய் உன் ஊத்தா கரைய விட்டு உன் தங்கச்சி காளியம்மனை கூட்டிக்கிட்டு கொஞ்ச நேரம் புறப்படுதுடா கலிஜரி எல்லைய விட்டுட்டா ஹலோ 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 அருமையான ஒரு ஒளி சாவனம் சரி ஆண்டவர் ஆடியோ A to Z அதுதான் தெரியுமா A to Z அருமையான சரி ஆண்டவர் உரிமையாளர் சின்ன தம்பி பாம்பாட்டி பட்டி அருமையான மைசை டோட்டல் மைசெட்டுக்காரர்கள் எங்கேயா இருக்கீங்களா அப்ப ஆளுக்கு ஒரு குழாயை வாடகை எடுத்திருப்பேன் இன்னைக்கு நாள் கூட மைசெட்ல வேலை செய்ய வந்தீங்களா முன்னாடி உட்காருங்க போ தகர கோட்டை என்ன அதுக்குள்ளேயே தீபாவளி வந்துருச்சு இந்த வெடியை நிப்பாட்டுங்க போ அங்கே வைக்காதீங்க தெங்குன்னு வாங்கிக்கல காலகட்டத்தில் சம்பளத்தை வாங்கிட்டு ஊர் நாடி போயிடும் ஏதோ வெளிநாட்டுக்காரன் வேணா வெடி ஓடுறேன் என்னப்பா 4 மூளைக்கு வைக்கிறிய நாடா வரையிருப்பா ஆமாம் நான் டெல்லியிலேருந்தெல்லாம் வந்திருக்கேன் அமைச்சரவையிலேருந்து வந்திருக்கேன் எனக்கு வெடி ஓடுறேன் வெடி ஓடுற காசுக்கு நாளை ஏழை வாழைக்கு நல்லது செய்யுங்க எதுக்கு வெடி யார் இதில் பெரிய ஆள் யாரும் பெரிய ஆள் கிடையாது அதிக மக்கள் சொந்தத்தை சம்பாதிச்சிருக்கேன் அவ்வளோதான் உலகத்திலே பெரிய ஆளுன்னா பெத்த தாய் தான்
எங்க அம்மா முத்துவலின்னு ஒரு பொம்பளை ஆள் இல்லைன்னா எம்கேஆர் கிடையாது. பெத்த தாய் தான் உலகத்துல பெரிய ஆள். வெடி ஓட்ட உங்க அன்புக்கு ரொம்ப நன்றி. அடுத்த வருஷம் ஒரு 3 லட்சம் ரூபாய்க்கு வாங்கி போடுங்க போய். இது எதில் போய் முடிய போதோ எனக்கு ஒன்றும் புரியலையே. இதில் விழுகிற மாதிரி போடுங்கப்பா. இந்த சென்டரில் விழுகும். வாலிமா வாலியம் கேட்கல. அந்த எங்கன்னு உட்காருறியா? நல்லா கேட்க. எல்லாத்துக்கும் கேட்டுத்தான் சிரிக்கிறா. இது எந்த ஊர்? ஜவராஜ் ஜாவாடா? தமிழ்நாடா ஜவராஜ் ஜாவா? ஹிந்திக்காரங்க தான் ஒன்றுமே புரியாமல் கேட்கன்னு உட்காந்துருப்பேன். யூடியூப் சேனல் வணக்கம். இங்கே நெருக்கி இடத்த மறைச்சிக்கிடுவாங்க. கொஞ்சம் நேரம் வெடி ஆஃப் ஆகட்டேன்னா நான் சொல்கிறது உங்களுக்கு புரியாது. நீங்கள் வாங்க, உங்கள் வேலையை பாருங்கள். வாங்க. ஹலோ. இந்த நாடக கலைக்குழுவின் சார்பாக வருகை தந்திருக்குள்ள எம்.கே. ராதாகிருஷ்ணன் அவர்களுக்கு எங்களது ஊர் சார்பாகவும் நாடகம் நடத்தக்கூடிய சதீஷின் சார்பாகவும் பொன்னாடை பற்றி கௌரவிக்கப்படுகிறது. இந்த நாடகத்தினை ஏற்பாடு செய்து கொடுத்த புதுக்குடியார்களும் சதீஷ்குமார் அவர்களுக்கு ஊரின் சார்பாக பொன்னாடை பற்றி கௌரவிக்கப்படுகிறது. அது வேலுச்சாமி வீட்டில் கொடுத்துட்டு போ. ஏய், பழைய துண்டை கொண்டு வந்துட்டேன். செல்லாது செல்லாது போ 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 செல்லாது. போப்பா போப்பா. துண்டே வேணாம். துண்டே வேணாம். இது பூத்துண்டா. போ போ. எங்கன கோமணம் கட்டி குடிச்சாங்களோ. அன்பு இருந்தா போதும். போய் என்ன பொன்னாடை போத்து கௌரவப்படுத்தி இந்த பாம்பாட்டி பட்டியில் இருக்கக்கூடிய அன்புறவுக்கு நன்றி. சைடில் ஒரு ஆள் யோசிக்காரு. துண்டுக்கே எம்கேஆர் இப்படி பயப்படுறாரு. சட்டியை கழட்டி போட்டிருந்தாங்கன்னா தலை விடக்குன்னு உதஞ்சி எக்கோ வை பங்காளி. நல்லா ஏற்றுங்க பங்காளி. டோட்டல் மைச்செட்டுக்கார கூட இங்கே தானே இருக்கிய. அப்போ உங்கள் நோக்கத்துக்கு ஜென்ரேட்டில் டீச்சரை ஊற்றுவேன். ஹலோ அன்னை தந்தை தான் வணங்கி பாம்பாட்டி பட்டியில் உள்ள அருமை சபையோர் வணங்கி வந்திருக்கும் என்னுடைய அருமை நல்ல சபை வணங்கி பாம்பாட்டி பட்டி கிராமத்தில் என் கட்டழகி நமக்கு காளியம்மா குடியிருக்கா குங்கும பொட்டழகி. நமக்கு காளியம்மா குடியிருக்கா குங்கும பொட்டழகி. அண்ணன் தங்கை தான் வணங்கி காளியம்மா தான் வணங்கி அம்மா காளியம்மனை தான் வணங்கி தில்லாளே கணனக ஓடி வரும் தண்டன தில்லாளே.
ஏன் என்ன நிற்கிறிய? அவங்கவுங்க இடத்துல போய் உட்காருங்க, நல்லா இருப்பியா? நீங்கள் மறைச்சிக்கிட்டீங்கன்னா யூடியூப்பில் உலகம் பூரா போகும். நாளைக்கு நம்ம ஊரை ஒரு மாதிரியா சொல்லிடுவாங்க. 50 பேர் நிற்கிறா ரேஷன்களில் அரிசி வாங்குற ஆளுங்க மாதிரி. இங்கே தேவையில்லைங்கய்யா. பேரன்பு கொண்ட என் உயிரில் மேலான என் அன்பு உறவுகளே, வெளியூர்லேருந்து வருகை தந்து உள்ள என் தமிழ் சொந்தங்களே, உங்கள் அத்தனை பேரை பாதத்துக்கும் எம்கேஆரின் பணிவான இரவு வணக்கம். இந்த கைதட்டின ஆள் பூரா நாடகத்துக்கு வந்து அங்கிட்டு பூரா என்ன சேர்ப்பாங்க ஓனர் மைங்களா? கைதட்டலாம். தமிழன்ட்ட உள்ள ஒரு கெட்ட வழக்கமே இதுதான். இவன் மயிர்மையன் சொல்றது நம்ம தட்டுதான். அப்படித்தான் அப்படி ஓடிக்கிட்டு இருக்கு. இந்த நாடகம் பார்க்க வர்றது லேஜுன்னு நினைக்கிறான். இவ்வளோ கூட்டம் சேர்ந்ததெல்லாம் லேஜா? ஒரு மாநாடு மாதிரி பாம்பாட்டிப்பட்டியில் கூட்டம் வந்திருக்கு. இதில் போகும்போது தான் எத்தனை பேர் பெட்ரோல் இல்லாமல் தள்ளிட்டு போறியோ, எத்தனை பேர் அடுத்த வண்டியை போய் சார்ஜ் பண்ணி பாய போறியோ தெரியல. இதில் ஓஜி வண்டியில் வந்தாலுங்க கை தூக்குங்க. இப்பயே வீட்டுக்கு போகிறது நல்லது. ஏன்னா ஓஜி வண்டியில் வர்றது பெருசு கிடையாது. அந்த ஓஜி வண்டியில் லிஃப்ட்டு கேட்டு வரையான் பாரு நாடகத்துக்கு வர்ற வார்டு அந்த ஏற்றிட்டு வந்தவன் என்ன சொன்னாலும் கேட்கான். ஒன்றுக்கு இருக்கும்போது கையிலேயே பிடிச்சிக்கிடான்னு சொன்னாலும் பிடிக்கணும். பைக்கை விட்டு இறங்கி திடீர்னு நீர்க்கடுப்பு எடுத்துச்சுன்னா உட்காந்துருப்பேன் 1 மணி நேரம். இவன் கூட வந்தவன் இப்படியே நிற்பேன். இருந்துட்டீங்களா? என் ஜவரித்தான் இருப்பேன். அப்புறம் விட்டுட்டு போயிடுவேன். சிகரெட்டு வாங்கிட்டு வர சொல்லுவேன், தண்ணி வாங்கிட்டு வர சொல்லுவேன், புரோட்டா பூச்சி சால்னா ஊற்ற சொல்லுவேன். இவ்வளோ ஒரு கஷ்டமான சூழ்நிலையும் இந்த கலையை பார்க்க வந்திருக்க ரொம்ப ரொம்ப நன்றி. அதே மாதிரி நிறைய பேர் பொண்டாட்டிக்கு பயந்துக்கிட்டு நைட்டு போக மாட்டேன். இந்நேரத்தில் போய் தட்டினா பொண்டாட்டி மொத்தங்கம்மான்னு வைவாளே. அந்த பார்த்தியா சிவப்பு சட்டை. உண்மையிலே ரொம்ப ரொம்ப சந்தோஷம். பொம்பளை ஆளுகள்லாம் ஆத்தா இருக்கீங்களா? கூட ஒரு லைட்டு போட்டுக்கலாம், ஒன்றுமே தெரியலை. மக்கள் வந்து என்ன பார்வையில் என்ன பார்வையில் இருக்கான்னு தெரிஞ்சாதான் நடிகை வந்து நடிக்க முடியும். தஞ்சாவூருக்கு அங்கிட்டலாம் லைட்டே கிடையாது. 3 மணி நேரம் பேசிவிட்டேன். பேசினா ஒரு வயே சிரிக்கலை. என்னன்னு பார்த்தா அவங்க பூரா சோலாரில் வேலை பார்க்குறவங்க. சைனாக்காரன் ஜப்பான்காரன்லாம் இருக்கேன். அதுக்குள்ளே இந்திக்காரன் இருக்கேன். ஒரு பயலை கூப்பிட்டேன், இங்கே வாண்டேன். அப்புறம் தான் எனக்கு தெரியும் கேண்டேன். அவங்க ஹோட்டலில் வேற சேர்ந்துக்கிட்டு ஒரு மஜினும் புரிய மாட்டேங்குது. போய் ஒருத்தன் கேட்குறேன், வடியல் ஆம்லேட் எத்தனைக்கே பெஸ்கோ டோக்குலோ டோக்குலோ டோக்குலோன்றேன். டோக்குலவா மொத்தா ஈரலவா? என்னடா நாடு எந்த அளவுக்கு போய்கிட்டு இருக்கு அப்படின்னா, இன்னும் வருங்காலத்தில் நம்ம டவுன் பஸ்ஸில் இந்திக்காரன் உட்காந்துக்கிறேன். நம்ம ஊரா பேசாமல் இருக்க வேண்டியதான். இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா, எந்த நாடாக இருந்தாலும் எந்த மாநிலமாக இருந்தாலும் அவங்களுக்குன்னு ஒரு குடும்பம் இருக்கு. அத்தனை பேரையும் தமிழ்நாட்டுக்கு வரவழைத்து நீ பொழைச்சுக்கடான்னு சொல்லக்கூடிய ஒரு பாசம் இருந்த குணம் யார்கிட்ட இருக்குன்னா என் தமிழன்ட்ட. ஆமாம், நீ கத்துனாப்புல நாட்டில் ஸ்ட்ரைக் பண்ண போகிறாங்க. என்னத்தை சொல்ல, கருத்து சொல்கிறதுக்கெல்லாம் இப்போ வேலை கிடையாது. ஏதோ நாடகத்துக்கு வந்தேன், 4 ரப்பு ரப்புன்னு ஆடுனேன். எவையும் பொண்டாட்டின்னு தெரியல, டான்ஸுக்கு போட்டிருக்கீங்க. அதை நான் லேஜ் வாஜா தடவைனாலும் மருதம் பண்ணி ஜென்ட்ரிங் போட்டுருவேன். அந்த பிள்ளைய வச்ச குறி எடுக்காமல் பார்க்குறேன் முண்டா. அன்னைக்கு அப்படித்தான் ஒத்த கண்ணை மூடிக்கிட்டே வந்து மைக்கில் முட்டி முண்டைக்கு என்னத்தை செய்யுது. ஏதா யாருமே இதில் பெரிய ஆள் இல்லை என்னை பொறுத்தளவு. எங்கே மக்களை சம்பாதிக்கிற ஆளே எங்கேயும் பொழைச்சிக்கலாம். அலங்காநல்லூர் பாலமேடு ஜல்லிக்கட்டு பார்த்துருக்கீங்கல்ல, அங்கே எல்லா மாட்டுக்குமே காடு தர்றாங்களா? கிடையாது. நல்லா விளையாடுற மாட்டுக்கும் நல்ல மாடுபடி வீரருக்கும் தான் கார் தருவாங்க. அதே மாதிரி தான் நாடக கலை மட்டும் கிடையாது, மற்ற எல்லா கலையுமே. மைசெட்டு அப்படித்தான். ப்ரோ என்னமே கவனிக்கலையே, ஒரே மதிக்குது. நீ ஒரு ஆள் நம்ம கஞ்சாயவாரி மாதிரி உட்காந்துருக்கேன். என்ன மைசெட்டு போடுறது எவ்வளோ கஷ்டம் தெரியுமா? அதே மாதிரி கிராமத்தில் உள்ள எல்லாத்துக்குமே இந்த யூடியூப் வாயில ஒன்று சொல்கிறேன். உங்கள் கிராமத்துக்கு மைசெட்டு போட்ட வந்தாலும் சரி, கொட்டகை ஓட வந்தாலும் சரி, உங்கள் விசேஷத்துக்கு யாரும் வாகனம் ஓட்டி வந்த டிரைவராக இருந்தாலும் சரி, சாப்பிட்டீங்களான்னு கேளுங்கய்யா. கேட்குறது இல்லை, உண்மை அதே. கல்யாண வீட்டில் பார்த்தா நீங்கள் வாட்டுக்கு ஒருத்தன் பொண்ணு சீர்வரிசை ஏற்றிக்கு தெரியும், ஒருத்தன் மாப்பிள்ளை முன்னாடி போட்டாரு தெரியும். கடைசியில் மைசெட்டு போடுற ஆளுக இலையை பார்த்த மணிக்க கூப்பிட மாட்டாங்களா? மைசெட்டு போடுற ஆளுக்கு
ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி பங்காளி பொண்ணு கொடுக்க மாட்டாங்க. ஏன் தெரியுமா? இதுவே இந்த திருகுறானே, நம்ம பிள்ளைய கொடுத்தா எப்படி இந்த போக்கஸ் லைட் எரியாட்டா பீஸை போட்டுருவேன். எல்லாம் உள்ளூர்காரங்களா? சரி, நீ தானே அந்த பழைய தொண்டை கொண்டு வந்தது? அவரே தான். உங்க ஐயா விட்டு கோமடம் இருந்தா கொண்டு வா, போட்டு போறேன். ஏன்னா துண்டு போத்துறது பெருசு கிடையாது. என்னையெல்லாம் நிறைய பேர்த்துக்கு அடையாளம் தெரியாது. நான் முடி வச்சிருந்தேன். ஆமா, மசுறுனால தானே ஆந்திராவுக்கு கரண்ட் கொடுத்தேன், பேசாம இரு. அதுல சில பேர் வந்து என்னை சொல்றது, மசுறு இல்லையானே, அந்த மசுறு தான் உங்களுக்கு அழகுன்னு. அந்த மசுரை வச்சு என்ன பண்ண போறேன், அது அழகுற கோயில் மயிர் கோயிலுக்கு கொடுத்தாச்சு. இதை ஏன் எடுத்தோம்னு உங்களுக்கு இன்னைக்கு சொல்றேன். எங்க ஊர் எங்க இருக்குன்னா, மானாமரம் பக்கத்துல உள்ள கள்ளிச்சேரி தான் எங்க ஊர். தாயமங்கலம் முத்துமாரி கேள்விப்பட்டிருப்பீங்க எல்லாரும். அந்த பாதையில தான் எங்க ஊர் இருக்கு. நாடக கான்ட்ராக்டுக்காரு எம்கேஆர் ரொம்ப தூரம் போன வேமா வாழ்ந்தார். நான் ஒரு சிவப்பு கலரில் ஒரு ஸ்கூட்டி வச்சுருந்தேன். அந்த ஸ்கூட்டியை எடுத்துக்கிட்டு நல்ல சாம்பை போட்டு குளிச்சுட்டு மானாமதுரை ஸ்டாண்டில் வண்டியை போட்டதுக்கப்புறம் கொண்டை ஓட்டுக்கிறோம்னு விரிச்சு போட்டு இந்த கரும்பு கிளாஸ் இருக்கிற கண்ணாடி அதை போட்டுட்டு உங்களை பறந்து வந்தேன். தாயமங்கலம் முத்துமாரி கோயிலுக்கு கிடாவட்டை போனவங்க ஒரு 10 இளவட்டா நல்ல போதை, நல்லா செவரொட்டிலாம் வதக்கி தின்றுருக்காங்க. நிறைய போதையில் என் கண்ணாடியில் பார்த்துருக்காங்க. பின்னாடி பொம்பளை மாதிரியே தெரிஞ்சிருக்கேன். மீசை இல்லாததுக்கு இந்த மசுருக்கு அவங்களாம் பேசிட்டு வர்றாங்க. கலை செம்ம புகர்றான், மசுரை போடுறான், கலை ஆள்றாள், ஏய் பேண்ட் சட்டை போட்டுருக்காரா, இவளை விடக்கூடாதுன்னு விரட்டி வந்துட்டாங்க. நான் இவங்களை பார்த்துக்கிட்டு வண்டி வேகமாக வருது, சைடில் பார்க்குறேன், பேசிட்டே வரேன். மானாமதுரை பாலத்தில் ஏறினேன் பாரு. இந்த 10 பேரும் சடக்குன்னு வந்து என் வண்டியை மறைச்சிக்கிட்டு என்னை எப்படி பாருங்க, ஆம்பளையா ஏமாந்துட்டோமே. அப்போ 7 கிலோமீட்டர் பொம்பளை நினைச்சு வந்திருக்கேன். இந்த உலகத்துல மசுறு வச்சா கூட கற்பக்கா காப்பாற்ற முடியாது ஆம்பளை. உண்மைதானத்தா? பொம்பளையால சிரிக்கிற எத்தனை பேர் புருஷனுக்கு ஜோறு ஓடாம வந்தியோ? ஏன்னா அதுக்கு இல்லைன்னா நம்ம இல்லை. வீட்டுக்கார ஊரா என்னத்தான் வேலை பார்க்குறாரு? கூலி வேலை தானே. கூலி வேலை போய் பார்த்துட்டு மேஸ்திரிட்ட காலில் விழுந்து ரத்தம் சிந்தி, ஒரு காலில் 7ஆம் நம்பரும் ஒரு காலில் 8ஆம் நம்பர் செருப்பு போட்டு உழைக்கட்டும். நீங்கள் பொம்பளைய ஊரா என்ன பண்ணுறீங்கன்னா, மகளிர் கூட்டம் போட்டு வர்ற ஆள்கிட்ட பூரா லோனை வாங்கி வை, லோனை வாங்கி வை. லோனுக்காரன் வரும்போது கூட்டிகிட்டு போய் பக்கத்து வீட்டில் போய் உட்காந்துக்க, குடும்பம் புழு புழுன்னு இருக்கும். எங்கள் ஊரில் எங்கள் பொம்பளைய பேண்ட் ஷர்ட்டு போட்டு வந்துடக்கூடாது. எங்கள் ஊரில் ஒரு ஆள் பேண்ட் சட்டை போட்டு நீட்டாக அப்படி கண்ணாடியை போட்டு வந்தேன். பொம்பளை ஒரு அடியாய் லோனுக்காரன் மாதிரி தெரியுது, கேள்றி என்ன கம்பெனிக்காரண்டி, கேளு அப்படின்னு. உடனே அவன்கிட்ட போய் கேட்டிருக்கேன், ஏப்பா நீ என்ன கம்பெனி லோனு கொடுக்க வந்திருக்கியா? அவன் அழுதுட்டான். ஏன்? நான் கருது வண்டி ஓனர்றான், கருது இருக்க வந்தேன், வயக்காடு எப்படி இருக்கு ஈரமாக இருக்குன்னு பார்க்க வந்தவன். இந்த உலகத்தில் அந்த அளவுக்கு இருக்கு. அதே மாதிரி இன்னைக்கு என்ன நாட்டில் பிரச்சனைனா, அரசாங்கம் அவங்களுடைய வேலையை அவங்க செய்கிறாங்க. நான் யாரையும் குற்றம் சாட்டவில்லை. தாஜ்மார் கடையை திறக்கத்தான் செய்வாங்க. நீ உன் கடையை அடைச்சிட்டு வீட்டில் படுக்கணும். 12 மணி ஆனால் பூரா பேர் இருந்தா உரைச்சிக்கிட்டு அப்படியே பார்த்தா இதில் சரக்கு ஓட்டை எங்கே இருக்குன்னு கேட்குற ஆளுகள் நான் சொல்கிறேன். டீ குடிக்கும் போதே இப்படி ஆடிட்டான்னா அவன்கிட்ட கேட்கலாம், ப்ரோ பிளாக்ல எங்கே ஓட்டுறாங்க? அவன் கரெக்டாக சொல்லுவேன். எப்படி? நேராக போங்க, இந்த 2 போஸ்ட் மரம் தெரியுதா, அதுக்கு நேராக ரைட் எடுத்தீங்கன்னா ஒரு சீமக்கருவை தூர் இருக்கும், அதுக்குள்ள ஒரு ஆள் கெந்திக்கிட்டு இருப்பேன், அவன் தான் ஓட்டுறான்னு. ஒரு ஆள் அட்ரஸ் கேள்வி சொல்ல மாட்டேன். ஒரு கொத்தனார் முறிய வீடு, என்ன முறியன் அதெல்லாம் எனக்கு தெரியாதியா அப்படின்ட்டுவேன். இதில் என்ன இருக்குன்னா, சரக்கு அடிங்க, சரக்கு அடிக்கிறியே உங்கள் காசு உங்கள் உடம்பு. ஆனால் தப்பு செஞ்சவன் விரைவில் திருந்தி ஆக வேண்டும். இன்னைக்கு மதுரை மீனாட்சி ஆஸ்பத்திரிலாம் அதிகமாக பேஷண்ட் படுத்து கிடக்காங்கன்னா இந்த குடினாலதான். குடல் வெந்து போகும். பொம்பளை ஆளுகள்லாம், ஆத்தா வீட்டுக்காரர் குடிக்கிறாரு, மேலு வலிக்கு தான் குடிக்கிறாருன்னு நீ ஊற்றி கொடு, மேலு வலிக்கு குடிக்கிறாருன்னு புரிஞ்சு வந்தவனையே சிக்கனை பொரிச்சு கொடு, ஆம்பளைகிட்ட போட்டு கொடு, அப்படிலாம் செய்யக்கூடாது. நான் சொல்கிற மாதிரி எல்லாரும் செய்யுங்க பொம்பளை ஆளுங்க. அதுக்கப்புறம் எந்த புருஷனும் குடிக்க மாட்டாப்புல. புருஷன் ஆப் அடிச்சுட்டு ஒயின் ஷாப்லேருந்து வந்தால் நீ ஒரு புல்லை சாப்பிட்டு வீட்டில் உட்காந்துரு, அப்போதான் வசதியாக இருக்கு. ஆமாம்,
அவன் என்னடி கோத்தாண்டா, நீ என்னடா கொம்மாண்டு. பிள்ளைய ஊரா எம்மா எம்மா என்ன. இந்த கூட்டத்தில் இருக்க என் தாய்மார் ஊரா உங்க வீட்டுக்காரர் பேரை சொல்ல மாட்டீங்களாத்தா? சொல்லுவாங்க. எங்க அம்மாலாம் எங்க அப்பா வேற சொல்லாது. யார் வந்தாலும் என்னைய கூப்பிடும் எங்க அப்பாவை, எங்க அம்மா. ஏ ராதா அப்பா, என் பேர் ராதாகிருஷ்ணன். ஏ ராதாப்பா, யாரோ உங்களை தேடி வந்திருக்கா, என்னன்னு கேளுங்க. அந்த மாடை அவுத்துட்டு போகுது, ஏ ராதாப்பா பிடிச்சி கட்டுங்க. எங்க அம்மா அப்படித்தான் சொன்னுச்சு, எங்க அப்பத்தாவும் அப்படித்தான் சொன்னுச்சு. இப்போ உள்ள பொம்பளைய உரம் புருஷனை அடாடாடா எப்படி பேர் வைக்கிறேன்? ஏ புச்சு. புச்சு யாரு புருஷனை பொண்டாட்டி கூப்பிடுது, ஏ புச்சு. அவன் சொல்லுடி சுச்சு. இது எப்பன்னா அந்த கல்யாணம் ஆகி ஒரு 10 நாளைக்குள்ள. இந்த கல்யாணம் பண்ணவன சில பேர் அடாடாடாடாடா என்னத்த சொல்ல, அந்த கல்யாணம் பண்ணி ஒரு 3 நாளைக்கு எவன் புதுமா அப்படின்னு கண்டுபிடிச்சு போடலாம். அந்த சீர்வரிசை கொடுத்த அந்த பைக்கில் தொடச்சு கிடச்சி அவன் ஷார்ட் பண்ணி கண்ணாடியை போட்டு பொண்டாட்டி சீட்டு இந்த தண்டி கிடக்கு பைக்கில் இப்படி உட்கார மாட்டாங்க. புருஷன் அப்படி கட்டி பிடிச்சோடனே அவன் சொல்லுவேன், ஏய் கழுத ஒரு மாதிரியா இருக்கு. அவன் உடனே ஏய் விடுறி கிளச்ச பிடிக்கணும் முடி போங்க, நீங்க போங்க. என்ன எப்ப கல்யாணம் ஆன அந்த 10 நாள் அந்த டைம் பொண்டாட்டியை நிமுற விட மாட்டேன், குனிய விட மாட்டேன். காப்பி போடும், இவன் போய் டீ தூளை போட்டுக்கிட்டு இருப்பேன். ஏய் அங்கிட்டு போங்க, நான் கலக்குவேன். துணி துவைக்கும், இவன் போய் பாவாடையை துவைச்சிக்கிட்டு இருப்பேன். நான் பாவாடை துவைப்பேன். ஏய் அசிங்கம்ங்க, என்ன அசிங்கம், மயிரை போடுங்க அசிங்கம் போடி. எல்லாம் பண்ணுவேன் 10 நாள். இந்த 1 மாதம் ஆச்சுன்னா புருஷன் ஹாலில் படுத்து கிடப்பேன், பொண்டாட்டி மொட்டை மாடியில் அவங்க அப்பன்ட்ட போன் அடிக்கும். நாடா வேணாம்ட்டாங்களா? இல்லைங்க இல்லைங்க, உன் அன்புக்கு ரொம்ப நன்றி. குத்தி விட்டு ஓட்டு போவேன், அதுக்கு நான் 20,000 செலவழிச்சுட்டு இருக்கணுமா? நன்றி நன்றி. 20 ரூபாய்க்கு 20,000 செலவழிக்குது. அம்பளிப்பு கொடுக்கறது கையில் கொடுத்தாத்தே அன்பு. சும்மா சட்டையில் ஊற்றுறேன், இந்த அதில் ஊற்றுறேன் அப்படின்னா மொத்தத்தில் என்னையை குத்தி விட்டு போயிடுவேன். ஏன்னா காசு இப்போ நான் வாங்கும் போது கவனமாக வாங்குவேன். ஏன் 2000 வந்த புதுசு ஒரு ஆள் சரியான போதையில் வந்து எம்கேஆர் 2000 ரூபா நீ நடிச்சுக்கிட்டே இரு, உனக்கு கொடுத்துக்கிட்டே இருப்பேன். ஏ 2000 பெரிய விஷயம்டா, நீ நல்லா இருக்கணும், உன் புண்டாட்டிக்கு ரெட்டை புள்ள பறக்கணும், உன் ஆடு மாடுலாம் நல்லா இருக்கும், உன் வீடு காரவடா இருக்குன்னு நான் வாழ்த்து பேசிட்டு நோட்டை பிரிக்கிறேன். 8 இடத்துல கிழிஞ்சிருக்கு. ஹலோ ப்ரோ கிழிஞ்சிருக்குண்டேன். பொத்துடா, எல்லா பேங்களையும் மாற்ற மாட்டேன்ட்டாங்க. ஏன்னா மாத்துறதுக்கு வழி தெரியாமல் நாடகக்காரன் கழிச்சிட்டேன், இழிச்சாப்பேன். அதனால ஒரு சாங் பாடுவோமா? கொஞ்சம் வாலியம் வைங்க பங்காளி. கோச் ஒரு செகண்டா. ஹலோ ஆடு வச்சிருந்தேன், மாடு வச்சிருந்தேன், 500 செம்பரி ஆடு வச்சிருந்தேன், அதமேக்க 5 பேரை வேலைக்கு வச்சிருந்தேன், 4 மரசே நின்று வச்சிருந்தேன். மணப்பாறையிலிருந்து மெயின் ரோட்டில் நல்ல இடம் விலை போகுதுன்னு ஒரு 30 ஏக்கரை விற்காம போட்டு வச்சிருந்தேன். ஒருவேளை இடம் கை கொடுக்காட்டாலும் வருஷம் நகை 5000-6000 பவனுக்கு கூடுதுன்னு ஒரு 300 ரூபாய் நகையை சேர்த்து வச்சிருந்தேன். ஐபோன் 2.25 லட்சத்துக்கு வாங்கி வச்சிருந்தேன். பகல்ல இருந்து சாயந்தரம் வரைக்கும் தண்ணி அடிச்சுக்கிட்டு இருந்தேன். இந்த சொத்துவத்தை காப்பாற்ற 10 பேருக்கு டெய்லி சரக்கு வாங்கி கொடுத்து பாடி கூட்டி வச்சிருந்தேன். எல்லாமே இருக்கு, என்ன செய்யறதுன்னு கரூர்ல ஒரு பொம்பளைய வச்சிருந்தேன். அப்படி போடுங்க. ஆட அத்தனையும் போச்சு, குடியால் இந்த நிலையாச்சு. ஆட அத்தனையும் போச்சு, குடியால் இந்த நிலையாச்சு. ஆடு வச்சிருந்தேன், மாடு வச்சிருந்தேன், 50 செம்பரி ஆடு வச்சிருந்தேன். குடியால் இந்த நிலையாச்சு.
குண்டா எல்லாத்தையும் அழகு வச்சு குடிச்சு புட்டேன் பொண்டாட்டி செயினை வித்து கூட்டு சேர்ந்து அடிச்சு புட்டேன் பொண்டாட்டி கொலுச வித்து பட்ட தண்ணிய அடிச்சு புட்டேன் எல்லாமே முடிஞ்ச வெண்ணி உடலை தாண்டா வெந்தது எல்லாமே முடிஞ்ச வெண்ணி கண்ட கண்ட பாலாதி சரக்கடிச்சு ஓஜியில பல பேரு காலில விழுந்து வாங்கி குடிச்சது உடலும் தாண்டா வெந்தது 20 வருஷமா பொண்டாட்டி பிள்ளைய பெத்ததாய் தப்பன கவனிக்காம நண்பர்கள் கூட வேணாம விடிஞ்சா காலையில 5 மணிக்கெல்லாம் கப்பு சைடிச்சு தண்ணி இருந்தா மட்டும் போதும் இதுதான்டா உலகம் ஒண்ணு வாழ்ந்த நபருக்கு பார்வை இப்போ மங்குது ஆடு வச்சிருந்தேன் 50 செம்பரி ஆடு வச்சிருந்தேங்க காக்கடா அழகு ரேசு வண்டி வச்சிருந்தேன் 4 மர நெல்லு வச்சிருந்தேன் நல்ல குடும்பத்து பேரு வச்சிருந்தேன் ஆனா அத்தனையும் போட்டு குடியால் இந்த நிலையாச்சு இருக்குதுன்னு சொர்க்கத்துக்கே போவோம்னு சொர்க்கத்துக்கு போகுதுன்னு புதுசா குடிக்கையில மேல பறந்தோம் நாங்க மேலே பறந்தோம் இருக்கிற விஷமிடா இருக்க கொள்ளுதடா அப்பவே சொன்னாங்க அதை யாரும் கேட்கல அத நாங்க கேட்கல அண்டா உண்டாவையெல்லாம் அடகு வச்சு குடிச்சதுண்டு அண்டா குண்டா எல்லாத்தையும் அடகு வச்சு குடிச்சதுண்டு 100 நாள் காசை வச்சு கூட்டு சேர்ந்து அடிச்சதுண்டு 100 நாள் காசை வச்சு குத்து சண்டை அடிச்சதுண்டு வள்ளுவன் காந்தி சொன்ன வார்த்தைகளை மதிக்கிறேன் வள்ளுவன் காந்தி ஐயா தமிழகத்துல பிறந்த எங்க முப்பாட்டிங்க சொல்லி வச்ச வார்த்தைகளை கள்ளிச்சேரி எம்கே யாரு மதிக்கிறேன் குடிச்சது போதும் முன்னே நீங்கள் எல்லாம் 100 ஆண்டு காலம் நோய் நொடி இல்லாம வாழணும் சில பேர் சொல்லுவாங்க 7 பிறவி இருக்குன்னு அப்படி சொல்ற ஆள் இருந்தா திண்டுக்கல்ல இருந்து அலுவா வேண்டியது நாராயணா கொஞ்சம் உள்ளவாங்க எதுக்கு 7 பிறவி சொல்ற ஆள் இருந்தா உள்ளவாங்க இந்த பிறவியோடு இனிமேல் நம்ம எல்லாம் மனுஷனாக பிறக்க போறது கிடையாதுன்னு இது நிறைய ஞானம் உள்ள ஆளுக நல்ல பாட்டு படிக்கிறேன்னு மனசுக்குள்ள நினைப்பீங்க ஆனா லைட்டா நடந்துட்டு வந்தாள் இந்த பாட்டை என்ன மைத்துக்குமே பாடினானே என்னை மோத்தமான வந்தாலும் மேடை மேடைக்கு என்ன மகளே இந்த இன்னர் மட்டும் ஏத்துவாங்களே இந்த பெட்டி வேற ஒண்ணு ஏன்னா மை செட்டு இவ்வளவு அவுட்ல போடுறது ரொம்ப கஷ்டமான விஷயம் அந்த காத்து அடிக்க இன்னரை கவனிக்கணும் நீங்க சொன்னா கேட்கக்கூடிய மை செட்டு தான் எங்களை ஆண்டவன் உண்மையிலே எல்லா பேருமே வண்டி ஓட்டும் போது ஒழுங்கா ஓட்டுறாங்க சில பேர் 100ல போயிட்டு பிரேக் எங்கன்னு பின்னாடி இருக்க கேட்குறேன் 100 ஆண்டு காலம் இந்த குடிய விட்டு நீங்க பொண்டாட்டி பிள்ளைய பெத்ததாய் தப்பனோடு பழைய நண்பரோடு சந்தோஷமா இருக்கணும்னு மேடை மேடைக்கு இந்த பாட்டை படிக்கிறேன் ஆடு வச்சிருந்தேன் 50 செம்பரி ஆடு வச்சிருந்தேன் ஒரு உள்ளே இந்த பாட்டை கவனிக்கல கைதட்ட தம்பி 500 வாங்குறாய் நான் வந்தது 300 கிலோமீட்டர் எம்கேஆர் அன்பாலை நான் நடத்தி வரக்கூடிய ஆதரவற்ற இல்லத்துக்காக தரகம்பட்டி ராஜன் மருத்துவமனையில் மருத்துவமனையில வேலை ஆக்குறாப்லையா என்னடா
தரகம்பட்டி ராஜன் மருத்துவமனையில் டி முருகேசன் பாம்பாட்டிப்பட்டி என் அன்பு உறவு சார்பாக ரூபாய் 501 நல்ல இதயத்துக்கு நன்றி. வையம்பட்டி மதிப்புக்குரிய காவல்துறை அதிகாரி ஐயா மேடைக்கு வாங்கயா. ஏப்பா இந்த கூட்டத்தில் வர சிரமம் போனோம், ஒரு 8 ஸ்டேஷனுக்கு போயிட்டு வாங்க. ஐயா லத்தி இருக்காயா? எதுக்கு லத்தி? உள்ள ஒரு ஆள் படத்து கிடைக்க அவன் அடிக்க. ஏன்னா காவல்துறை அதிகாரி ஐயா, நம்ம எல்லாரும் நினைக்கிறேன் காவல்துறை தன்னுடைய கடமையை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. நீங்க எல்லாரும் சொல்றீங்க வண்டியை மறிக்கிறாங்க, லைசன்ஸ் இல்லைன்னா அவதாரம் போடுறாங்க, ட்ரிங்க் அண்ட் டிரைவிங்கு 10,000 போடுறாங்க. ஏன் செய்யற? செய்யக்கூடாது. உங்க வண்டிக்கு தேவையான அத்தனை ஆதாரத்தோடு தலைக்கவசத்தோடு மது அருந்தாம வாகனம் ஓட்டுங்க. காவல்துறை அதிகாரியா பொறுத்தளவுக்கு நமக்கு நண்பர்களே நண்பர்களே நண்பர்கள். நம்ம யாருக்கு பயப்படணும்? அதே மாதிரி ஹெல்மெட் போட்டு போறவன் வேமா போறேன். இந்த ஹெல்மெட் இல்லாம ஒரு ஆளை மணப்பாறை பஸ்டாண்டுக்கு முன்னாடியே போலீஸ்கார புடிச்சிட்டாங்கன்னா அவன் 500 ரூபாய் கட்டிவிட்டு வீட்டுக்கு வர மாட்டேன், போன வேலையும் பார்க்க மாட்டேன். அவன் 1 கிலோமீட்டருக்கு முன்னாடி நின்று போலீஸ் வேலை வைப்பேன். யாரு போனாலும் கை சாட காட்டுவேன். ப்ரோ எங்க ஓடி? மணப்பாறை போலீஸ் போலீஸ். ஆமையா 500 ரூபா ஓகே அப்படியா? நான் 4 பண்ண போய்க்கிறேன். எங்க அத்தை வீடு தான் வண்டி ஆஃப் பண்ணிருக்கேன். அடுத்து ஒரு ஆள் 50ல வந்தேன். அதே ஆளு ப்ரோ போலீஸா? ஐயா 100 ரூபா தானே வச்சிருக்கோம், திரும்பிடுவேன். அடுத்த ஒரு ஆளு கொண்டாடிக்கு பிரசவம் 100ல வந்திருக்கேன். இவன் உட்கார்ந்துக்கிட்டு ப்ரோ ப்ரோன்னு கேட்டிருக்கேன். போய் திரும்பிக்க ப்ரோ விட்டுட்டாண்டா கருவல்ல சடன்னு விட்டு பாலத்துல முட்டி வீல் ஒரு பக்கம் அவன் ஒரு பக்கம். ஆஜிபத்தில் படுத்து கிடக்கும் போது சொந்தக்காரன் போய் அழுதுருக்கேன். எப்படா வண்டி நல்லா ஓட்டுவே, எப்படா அப்படி ஆச்சு? நல்லா தாண்டா வந்தேன். எவனே தெரியல. ஒரு தொப்பி போட்டவன் இங்கிட்டு நின்றுகிட்டு இப்படி இப்படின்னு கட்டினாலும் 1000 ரூபாய் கட்டியிருக்கான். இப்ப பீஸ் மட்டும் 1.5 லட்சம் ரூபாடா. ஒத்த காலம் எடுத்துட்டாங்க. இதுல சில்லு கேமராவா? ஹாய் ப்ரோ. ஏ அருள் ஆல்பர்ட் காய்கறி கடை கமிஷன் மண்டி வையம்பட்டி. இந்த சிட்டை எங்கன பாருங்க என்கிட்ட எடு. இதுல நான் என்ன சொல்ல வரேன்னா, இளைஞர்களுக்கெல்லாம் இன்னைக்கு பயம்ன்றதே கிடையாது. நம்ம மாட்டுக்கு போறோம், வண்டியில ஓட்டுறோம். ஒரு நிமிஷம் எல்லாரும் யோசிச்சு பாருங்க. உலகத்துல தப்பு பண்ணாத மனுஷனே கிடையாது. உங்க உயிர்களை பாதுகாத்துக் கொள்ளும். இந்த உடம்புல எந்த இடம் அடிபட்டாலும் மருத்துவமனையில காப்பாத்திடுவாங்க. ஒரு கால் இல்லாட்டாலும் கட்ட கால ஓட்டு நடந்துடலாம். ஆனால் தலையிலே அடிபட்டால் ரத்தம் மட்டும் லேஜா வந்துச்சுன்னா காப்பாற்ற முடியாது. அன்னைக்கெல்லாம் நடந்த உண்மையான சம்பவம். மயன் பைக்கில் போய் இறந்து போனேன். அந்த தாய் அழுகுது. எப்படி அழுகுதுன்னா, ஐயா உன்னைய மாதிரி வண்டி ஓட்ட முடியாதுயா, 2 கையை விட்டு போவையா, இப்போ எங்களை கையை விட்டு போயிட்டியா ஐயா. இது ஒப்பா 2 கையை விட்டு ஓட்டுவானா, இப்போ கையை விட்டு போயிட்டாங்க. இதே அந்த உலகம். இது வரல. பெத்த தாய் தகப்பனா இருந்தாலும் பிள்ளைகளை தயவு செஞ்சு நம்பாது. இன்னைக்கு அன்பாளைய வச்சு நடத்திக்கிட்டு இருக்காங்க. அங்க இருக்க மக்கள்லாம் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு மக்களுக்கும் ஒரு கதை உண்டு. யாரு ஊத்துறா? 100க்கு 10 பேர் தான் தாய் தகப்பன ஊத்துறிய கஞ்சி. எத்தனை பேர் வெறுத்து இன்னைக்கு தெருக்கல்லையும் பஸ் ஸ்டாண்ட்லயும் படுத்து கிடக்காங்க. இன்னைக்கு ஆடு மாடு நிலைமை தான் பெத்த தாய் தகப்பன நிலைமை. இந்த ஆடு என்ன பண்ணு தெரியுமா? ஒரு குட்டி போடும். அந்த குட்டி ஓரளவுக்கு வளர்ந்ததுக்கு அப்புறம் கிடாதவி சென்னையாயிரம். அதே முன்னாடி போட்ட குட்டி பக்கத்துல வரும்போது அதே தாய் ஆடு முட்டி தள்ளும். அந்த மாதிரி இன்னைக்கு மனுஷனுக்கு வந்துருச்சு. தாய் தகப்பன் அத்தனை பேர்த்தையும் சொல்றேன், உங்க இந்த பிறவியில எவ்வளவு சாப்பிட முடியுமோ அதை மட்டும் சேமிச்சு வச்சு சாப்பிட்டுக்கங்க. பிள்ளைக்கு சேர்க்கிறேன், பேரனுக்கு சேர்க்கிறேன்னு சொன்னா உன்னைய கொண்டு போய் சேர்த்துறாங்க சுடுகாட்டு. லைன் மாத்திராங்களா, ஈட்டில இருந்து வந்துட்டாங்களா, கைதட்டலாம். ஏன் நான் செய்யறதுனால நான் சொல்லத்தையும் செய்வேன். என்னை யாரும் எங்க இருந்து கேட்க முடியாது. திருப்பி பதில் கொடுப்பேன். உங்க இந்த கூட்டத்துல எனக்கு சொந்தம் இல்ல, எனக்கு சாப்பாடு இல்ல, எனக்கு வீடு இல்லைன்னு சொன்னா இந்த எம்கேஆர் என்னால சொல்ல முடியும்.
காப்பாற்ற முடியும். காரணம் இந்த நாடக கலையும் அசைக்க முடியாத உலகத்துல அதிக சொந்தங்களை பற்றியவன் எம்கேஆர். எம்கேஆர் அன்பாலயத்துக்காக ராதாகிருஷ்ணன் ஆடி டிச்சிங் திருப்பூர் ஆடி டிராக்டர் பாம்பாடிப்பட்டி குழந்தைவேல் அன்பு சார்பாக 500 ரூபாய். நன்றி நன்றி நன்றி. அதுதான் யார் யாரு இல்ல. ஒரே ஒரு விஷயம் ஏன் மேடையில இதை சொல்றேன்னா, இப்ப உள்ள இளைஞர்கள் எல்லாம் ஒரு உதாரணமா இருக்காங்க. நாடகத்துல என்னைய மாதிரி யாரும் சம்பாரிச்சது கிடையாது. ஏன் சம்பளம் யாருமே வாங்கினது கிடையாது இது வரைக்கும். ஒரு நாளைக்கு 25,000 எனக்கு சம்பளம். எல்லாருக்கும் தெரியும்னு நினைக்கிறேன். இருங்க ப்ரோ, கொஞ்சம் பேசாம. ஆனால் நான் என் குடும்பம் இது மட்டும் நினைச்சு வாழ்ந்திருந்தா நான் வர்ற காரு உங்க ஊர்ல வந்து இறங்கின காரு 1.5 கோடிக்கு இருக்கும். ஆனால் எனக்கு அது தேவையில்லை. இந்த பிறவில நான் ஆரம்பத்துல இந்த பப்புன்னு போடும் போது எவ்வளவு கஷ்டப்பட்டு வறுமையில இருந்தனோ அந்த வறுமையில் இருக்கக்கூடிய குடும்பத்தை பூரா பார்த்து உதவி செஞ்சுக்கிறேன். இன்னும் பிறக்க போறது கிடையாது, நிரந்தரம் இல்ல. இந்த வாழ்க்கையே நிரந்தரம் இல்ல. அப்படித்தானே ஒருத்தர் செஞ்சாரு. அவரை எல்லாருமே நம்ம சொன்னா தண்ணியை போட்டுதான் பேசுவாரு. முகமெல்லாம் வீங்கி இருக்கணும். கேப்டன் விஜயகாந்த் ஐயா கொண்டு விட்டு இன்னைக்கு எல்லாரும் கண்ணீர் வடிக்க. நல்லவர்களை தொடர்ந்து இந்த தமிழக மக்கள் இழந்து கொண்டிருக்கீங்க. இதுல இருந்து நான் ஒன்னே ஒன்று சொல்றேன். நான் எவ்வளவு நல்லது பண்ணாலும் நல்லது செய்யறேன், அதிக நாள் இருக்க மாட்டேன். உண்மைதான். நான் எதை செய்யறேன்னா அதுதான் பேசுவேன். ஒரு காலத்துல நான் பெரிய குடியாரனே, மேடைக்கு உள்ள ஊருக்கார கட்டிங் கொடுக்க லேட் ஆகி போச்சுன்னா நாடகத்தை கருத்தே வருவேன். அவ்வளவு ஒரு மோசமான ஆள். என்ன பண்ண? வெரி குட், நல்ல வீடியோ எடு, நாளைக்கு பார்ப்பேன். இன்னைக்கு 5 வருஷத்துக்கு முன்னாடி குடிய விட்டோம். இன்னைக்கு பாசம் என்ன, இறக்கம்னா என்ன, நம்ம எப்படி வந்தோம் அதெல்லாம் உணர்றேன். ஏன்னா ஒரு இனிப்பு பண்டத்தை சாப்பிட்டு பார்த்தவங்களுக்கு தான் சுவை தெரியும். அதனால குடிச்சு நொந்து கேவலப்பட்டு அசிங்கப்பட்டு வந்தவனுக்கு தான் அது வழி தெரியும். அதனாலதான் நான் சொல்றேன், என் அண்ணன் தம்பி எல்லாம் நீங்க நல்லா இருக்காங்க. ஏன்னா இனிமேல் எனக்கு உங்களை விட்டா உறவுன்னு சொல்ல யாரு? எங்க அண்ணன் தம்பி எல்லாரும் நல்லா இருக்காங்க. இம்புட்டும் பேசுறேன், ஒரு மேடையில் அப்படியே பேசிக்கிறேன். இவ்வளவு கருத்துக்கள் சொல்றேன், அதை சொல்றேன். காலையில ஒரு ஆள் வந்து கை கொடுத்து நீ நல்லா இருக்கியா, 100 வருஷம் நல்லா இருக்காரு. நான் உடனே ரொம்ப நன்றி அண்ணே, உன் நாடகம் எங்க ஓட்டாலும் நான் வருவேன். பொண்டாட்டியம் பிள்ளை மருமக மருமே எல்லாருமே ஒரு ரசிகர் தாயான்னு சொல்லிவிட்டு ஒரு வார்த்தை சொன்னேன். உன்னைய மாதிரி எவனும் பெட்டி வாசிக்க முடியாது. அப்ப வர்ற நாடகம் புற நேரம் ஓதலே வந்திருக்கேன். அதனால தென்பாண்டி அப்படியா, தென்பாண்டி ராமேஸ்வரம் தந்த தெய்வ சுடர் அப்துல் கலாம். தென்பாண்டி ராமேஸ்வரம் அந்த தெய்வம் தந்த அப்துல் கலாம். ஏ தென்பாண்டி ஏ ராமநாடு ஏ சார்புவை ஏ ராமநாடு அந்த ராமேஸ்வரம் அவர் படுத்திருப்பது அந்த பேய்க்கரம்பா அவர்தான் அப்துல் கலாம். தென்பாண்டி ராமேஸ்வரம் அந்த தெய்வ சுடர்
நம்ம எல்லாருமே கைதட்டணும். ஏன்னா அப்துல் கலாம் ஐயா ஒண்ணு வட்டிக்கு விட்டு நம்ம சம்பாதிக்கிறோம். உலக நாட்டுக்கு பயங்காட்டின ஒரு தமிழன் யாருன்னா ஏபிஜே அப்துல் கலாம். நாம் பிறந்த தமிழ்நாட்டில் ஒரு தமிழன் அப்துல் கலாம் என்பது அத்தனை பேருக்குமே பெருமை. இன்னும் சில பேருக்கு அப்துல் கலாம தெரியல. அப்துல் கலாம் பேக்கரியில் என்ன வடை சுடுவாருன்றேன். நல்ல மனுஷன் பூரா நாட்டில் இறந்து போனாங்க. இதுல இருந்து என்ன சொல்றேன்னா, நீ தர்மம் பண்ணி இறக்கப்பட்டேன்னா நம்மெல்லாம் இருக்க முடியாது. இந்த வட்டிக்கு வர்ற ஆளுகிட்ட மட்டும் சொல்றேன் ஒரே ஒரு விஷயம். பணக்காரவள்கிட்ட 100க்கு 10 பைசா 15 பைசா கூட வாங்குங்கயா. ஏழை வாழைய கஷ்டப்படும் போது கேட்டா 1 ரூபா அந்த 2 ரூபா அந்த வட்டி கொடுங்க. இன்னைக்கு கடன்னால எத்தனையோ குடும்பங்கள் தற்கொலைக்கு நேருது. எங்க ஊர்ல ஆடு மேய்ச்சிக்கிட்டு இருந்தவன இப்படித்தான் கருத்து விட்டாங்க. செம்பரி ஆடு மேய்ச்சி காட்டுல அவன் பாட்டுக்கு தெரிஞ்சுக்கிட்டு இருந்தேன், கஞ்சியை குடிச்சுக்கிட்டு. அதுல 2 பேரும் மெட்ராஸுக்காரன் வந்து கருத்து விட்டேன். ஏய் என்னடா செம்பரி ஆடு மேய்க்கிற? செம்பரி ஆடு மேய்க்கிறேன், என்ன ஒண்ணு சொல்றேன், அதே எனக்கு கஞ்சி ஊத்துது. போடா பேப்பல. ஆடு வெயில மேய்க்கும் போது நீ கிறங்கி போயிடுவ. மழை பெய்யும், ஆட்டுக்கு வந்து காண வரும், சீக்கு வரும், ஊசி செலவு இருக்கு, தேவையே இல்லை. உடனே ஆடு மேய்க்கிறேன் கேட்டேன். அப்ப நான் என்ன செய்யறது? புறாத்தி வீடா வித்து விட்டு வட்டிக்கு விடு. 2 பைசா விட்டீங்கன்னா வேற லெவல்ல இருக்கும். இவன் ஆஜியில இருந்த 200 ரூபாயும் வித்துக்கிட்டு ஒரு 5 லட்ச ரூபா காசு வச்சிருந்தேன். ஃபர்ஸ்ட் மானாமதர் லைன்ல 2 ரூபாய்க்கு விட்டேன். வட்டிக்கு 100க்கு 2 ரூபாய்க்கு விட்டேன். அதுல 2 பேர் வந்தேன். எவ்வளவு வட்டி விடுற? 2 ரூபா 100க்கு. மதுரையில 5 பைசாவுக்கு அலையிறாங்க. இதை பூரா வாங்கி மதுரைக்கு விட்டார். இன்னும் ஒரு ஆள் வந்தேன், மியூசியமா என்ன வட்டிக்கு விடுறியாம்ல? என்ன எங்க விட்டுருக்க? மதுரையில 100க்கு 5 பைசா. மெட்ராஸ்ல 10 பைசாவுக்கு அலையிறாங்க. உடனே 10 பைசாவுக்கு விட்டேன். 100க்கு 10 பைசாவுக்கு. ஒரு ஆள் ஆடிக்காரில் வந்தேன், எல்லா காசையும் கரெக்ட் பண்றது. ஆடிக்காரில் வந்து இங்கே முனியசாமி ஆடு மேய்க்கிறவர் யாரு? ஐயா நான் தாங்க. வட்டிக்கு வர்றீங்களா? ஆமாங்க. எவ்வளவு வருது? மாசம் மாசம் ஓரளவுக்கு வருதியா? எவ்வளவு வச்சிருக்க? மொத்தமா சேர்த்து ஒரு 13 லட்சம் வச்சிருக்கியா? அப்படியா? 13 லட்சம் என்கிட்ட கொடு. ஒரே வருஷம் 50 லட்சம் தர்றேன், கோடீஸ்வரன். அம்புட்டியும் வாங்கிட்டு வந்து அவன்கிட்ட கொடுத்தேன். இவன் ஆடிக்காரில் வந்தவன் போய் சுவிட்ச் ஆஃப் பண்ணி வச்சு படுத்துட்டேன். இவனும் சுவிட்ச் ஆஃப் பண்ணி வச்சுட்டு சுடுகாட்டில் படுத்துட்டேன். அதனால எல்லாருமே இருக்கு தகுந்த மாதிரி வாழ்ந்துகிட்டு நம்ம அந்த உலகத்துல நல்லவேன்னு சொல்லி ஒரு பேர் எடுத்துட்டு இருக்கணும். அதனால இன்னைக்கு செத்தது கூட தூக்க வர மாட்டேன். எல்லா இடத்துலயுமே அந்த சிரமம் இருக்கு. வயக்காட்டுக்குள்ள சுடுகாடு இருக்கும். இப்பதான் வண்டி இந்த வயக்காட்டு சுடுகாடு இருக்கும். கம்மா கரையிலே போகணும்னு சுடுகாடே 3 கிலோமீட்டர் இருக்கும். தூக்குறதுக்கு 1 ரூபாய் வர மாட்டேன். ஒரு ஊர்ல நடந்த சம்பவம். ஊர் நாட்டாம கூப்பிட்டாரு. என்ன ஊர் நாட்டாம கூப்பிட்டு, எப்பா இங்க வாங்க, ஒரு 4 இலவட்ட மாடா, இந்த கிளவி எப்படியாவது சுடுகாட்டு கொண்டு வந்துருங்க, நாங்க நடந்து வரோம்னு ஊரே போயிருச்சு. சரி, இவங்க 4 பேரும் நல்லா சரக்கா சாப்பிட்டு நிறைய போத பாடையை தூக்கிட்டாங்க. மழை வேற. வயக்காட்டுல ஓறேன், ஒருத்தன் தெற்க ஓறேன், ஒருத்தன் வடக்க ஓறேன். ஒரு வழியா கிளவிய கொண்டு போய் வயக்காட்டுல போட்டு செகதியில பிரட்டி பிரேரைஸ் மாதிரி சேலையை செகதிமா அள்ளி சுடுகாட்டு கொண்டு போயிட்டாங்க. கொண்டு போய் ஒன்னும் புதைக்கணும் இல்ல எரிக்கணும். ஆமா, திருப்பி போதையிலேயே வீட்டுக்கு கொண்டு வந்துட்டாங்க. ஐயா அப்புறம் என்னாச்சு? ஊருக்கார கேட்டா என்ன மயத்துக்குள்ள கொண்டு வந்தியா? இல்ல ஒரு ஆப்பு வச்சிருந்தா வேற எவனும் தூக்கிட்டு போயிட்டாங்களான்னு பாக்குறதுக்காக. ஆப்பு வச்சிருந்த? சரி அது வேணா நீங்க இருக்கிறா அப்படின்னு சேஜிபியை கூப்பிட்டு. சரி, சேஜிபி உண்மையிலேயே நல்ல மனுஷன். சேஜிபியை கூப்பிட்டாங்க. ஊருக்கார நீங்க சரிப்பட்டு வர மாட்டாங்க, போதையில இருக்காங்க, நீ என்ன பண்றேன்னா கிளவிய பெரிய பக்கெட் இருக்குல்ல தண்டி, ஆமா முன்னாடி இதுல படுக்க போட்டுக்க, போய் சுடுகாட்டுல நீயா மண்ணை தோண்டி கிளவிய போட்டு புதைச்சு மணிக்கு எவ்வளவு டைம்? ஊருக்கார சரி மணிக்கு 1300 ரூபா வாங்குறேன். சரி போனேன், அவனா பக்கெட்டை போட்டு புதைச்சிட்டு வந்துட்டேன். வந்தா மயிறு மயங்கி 1300 ரூபா கொடுக்க வேண்டியதானே? மணியை கணக்கு பண்றேன். 1/4 மணி நேரம் தான் ஓடி இருக்கு, 370 ரூபா வருதுன்னு. அப்ப எந்த அளவுக்கு இந்த உலகம் போதும். இனிமேல உங்க எல்லாத்துக்கும் ஒண்ணு சொல்றேன், இன்னும் 5 வருஷத்துல யாரு இறந்தாலும் கூகுள் பேல காசை போட்டு விட்டுருவேன், வீட்டுக்கு மிஷின் வந்துடும், எரிச்சு சாம்பலை கொடுப்பேன், நீ பூசி விட்டு மைத்த பூக்கிட்டு பாடு.
வரதட்சண கேட்பவனெல்லாம் ஆம்பளை இல்ல, இது ஊர கூட்டி கல்யாண மண்டபத்துல அடிக்கிற ஒல்ல. கேட்பவள் ஆம்பளை இல்லை, வரதட்சண கேட்பவனெல்லாம் ஆம்பளை இல்ல, இது ஊர கூட்டி கல்யாண மண்டபத்துல அடிக்கிற ஒல்ல. கட்டிய மனைவிய நீயும் தான் வெள்ள பேசலாமா? காசுக்காக பெண்களை நீயும் திருமணம் செய்யலாமா? வரதட்சண கேட்பவனெல்லாம் ஆம்பளை இல்ல, இது ஊர கூட்டி கல்யாண மண்டபத்துல அடிக்கிற ஒல்ல. நாட்டுல இன்னைக்கு ஆம்பளை பெருத்து போனான், பொம்பளை பிள்ளைய கிடையாது. இன்னைக்கு 37 38 வயசு வரைக்கும் மண்டை பொறிஞ்சு போய் கிடக்கு, எவனுக்கு பொண்ணு கிடைக்கல. கடைசி வரைக்கும் அவன் கையிலுக்குள்ள நீக்குற படம் பார்த்துக்கிட்டு போற போக்கில் ரோட்டு கீழே இறங்கி மண்டி ஓட்டுக்கிட்டு செருப்படுத்து தலையில் அடிச்சுக்கிறவங்க. பொண்ணு கிடைக்கலப்பா. உண்மையா இல்லையா? உண்மைதான். நீங்க எல்லாரும் நல்லா யோசிச்சு பாருங்களேன். வெளிநாடுகள் எந்த அளவுக்கு நடந்துக்கிட்டு, அமெரிக்கா எடுத்துக்கோங்க, அவன் என்னென்னமோ கண்டுபிடிக்கிறேன். ஜப்பான் நாட்டுக்காரன் பார்த்தா முடித்தே இருக்கேன், நம்ம வளர்க்குற பிராலு கோழி மாதிரி முடித்தே இருக்கேன். அவன் என்னென்னமோ மிஷினை கண்டுபிடிக்கிறேன், என்னென்னமோ பண்றாங்க. அவனுடைய நாட்டையும் தராதாரத்தை விட்டு கொடுக்க மாட்டேன். ஆனா நம்ம நாடு வல்லரசு நாடுதான், உண்மைதான். ஆனா இங்க நடக்கிற சம்பவத்தை பார்த்தா ரொம்ப கஷ்டமா இருக்கு. காலையில 5 மணிக்கெல்லாம் பல்ல விளக்காம டீக்கல்ல உட்காந்து பேப்பரை இப்படி விரிச்சு பாரு. பொண்டாட்டி சமைக்கதால் புருஷன் கழுத்தை நெரித்து கொலை, தாலியை அத்து விட்டான், தொடையை கடிச்சு விட்டான், மைத்த புடுங்கி விட்டான். 80 வயசு கிழமையும் 13 வயசு சிறுமியை பாலியல் வன்கொடுமை எங்க இருக்குது? ஆனால் இதுக்கெல்லாம் ஒரே ஒரு தீர்ப்பு. யாரு என்ன தவறு பண்ணினாலும் நடு ரோட்ல வச்சு என்னைக்கு சொல்றாங்களோ அன்னைக்கு தான் இந்த நாடு நிம்மதி வரும். யாரு கேட்கிறா இன்னைக்கு? ஆனா தமிழ்நாடு லேசா சொல்லக்கூடாது. ஒரு விஷயத்துல நம்பர் 1, உலக நாடுக பூரா மிரண்டு உருண்டேன், செய்வன வைக்கிறதுல நம்பர் 1. அப்படி போடு. கருப்பனை கொண்டு வந்து இந்த இடத்துல நிப்பாட்டம். இந்த கருப்பே எங்க பிறந்துச்சு, கருப்பன்லாம் தமிழகத்துல எப்படி உருவாச்சு, இது நிறைய பேருக்கு தெரியாது. அந்த கருப்பனை கொண்டு வந்து பாம்பாட்டி பட்டியல நிப்பாட்டிட்டு நோட்டீஸை படிப்போம், எக்கோ வச்சு ஏத்துங்க. ஹலோ ஹலோ. வடக்கே வளநாடு வழிகொண்ட நாடு, தெற்கையா திருநெல்வேலி சின்னாவா, தட்சிணா பூமி அட ஆராம்பணி கோட்டை, அட 7000 பண்ண, மேற்கே மலையாளா அது மேமலையாள நாடு. அந்த மலையாள நாட்டுல அங்க ஆட்சி செய்ய அரசனுக்கு அங்க பேரு சொல்ல ஒரு பிள்ளை இல்ல. மலையாள நாடு அது முப்போக விளையக்கூடிய மலையாள சீமை, செல்வம் செழிப்பாருக்கு மலையாள சீமை. அங்க அரசனுக்கு பிள்ளை இல்லாம கதறுதான் மலையாள நாட்டு மக்கள் எல்லாம். அப்ப காசி விஸ்வநாதனுக்கு ஒரே பிரசவத்துல 60 பிள்ளைகள் பிறக்க, அப்ப மலையாளத்து அரசே, ஏ காசி விஸ்வநாதா, உனக்கு 60 பிள்ளைகள் பிறந்திருக்கு, இதுல ஒத்த பிள்ளைய பிரிச்சு எனக்கு அப்புறம் ஆட்சி செய்ய வாரிசா குருடா என்று சொல்லி கேட்க, அப்ப காசி விஸ்வநாதே அவன் சொன்ன சொல்லும் மாறாம நான் 60 பிள்ளையும் விவரம் தெரிஞ்சு ஊட்டி ஊட்டி செல்லமாக வளர்த்து வாரேன். இதுல ஒத்த பிள்ளைய பிரிச்சு உனக்கு தாரவாக்க மாட்டேன். இந்த 60 பிள்ளையும் மொத்தமாக மலையாள நாட்டுக்கு தாரவாக்குறேன். என் பிள்ளைய பத்திரமா பார்த்து வளர்த்துக்க என்று சொல்லி 60 பிள்ளையும் மலையாள நாட்டுக்கு தாரவாக்க
இந்த 60 பிள்ளையும் வந்த உடனே மலையாள நாட்டு மக்களுக்கு சந்தோஷம் பொறுக்கலடா. அரசனுக்கு வாரிசு வந்துருச்சு என்று சொல்லி வீடு வீடாக பிள்ளைகளை ஊட்டி வளர்த்து வருது மலையாள நாடு. இந்த பிள்ளைய வளர வளர முப்போகம் விளைஞ்சு செல்வர் செழி பறந்த மலையாள சீமை. பஞ்சம் போகுது, அங்க பயிரெல்லாம் கருகுது, அங்கே விலங்கெல்லாம் ஜாகுது, மக்கள் எல்லாம் பஜில பட்டினில துடிக்குதுடா மலையாள நாடு. அப்ப மலையாளத்த அரசே நல்லா இருந்த மலையாள நாடு இதுவரையிலும் பஞ்சம் வந்ததில்லை. இந்த பஞ்ச வர காரணம் என்ன? அப்ப எத்தனையோ கோடாங்கிய கூட்டி வந்து மலையாள நாட்டுல மண்டு குறி வாழ்ந்தாலும் அங்க உடுக்க உடச்சரிச்சிரும், அங்க பேச விடாம வாய கட்டி போறோம். அப்ப இந்த குறி சொல்ல நாட்டுல ஆளு இல்லையா. அப்ப கோசு உண்டு கோடாங்கிய கூட்டி வந்து மலையாள நாட்டுல அதிகால 6 மணிக்கெல்லாம் மண்டு குறி வாங்கையில அந்த கோடாங்கி சொன்னானா, இன்னைக்கு நாடு பஞ்சமா போச்சு. இந்த பஞ்ச வர காரணம் என்ன? மக்கள் எல்லாம் குறி கேட்டு நிக்கிற. இன்னைக்கு 60 பிள்ளையும் ஒண்ணு சேர்ந்து உருமாறி நிக்குதுடா. இது பொண்ணா கருப்புடா, இது ஆரடி வெங்கடா. இந்த கருப்பு சங்கிலில கட்டுனாலும் கட்டுப்பட மாட்டாது. இந்த கருப்பு இனி நாட்டுல இருந்துச்சுன்னா நாட்டை அழிச்சு போறோம் என்று சொல்லி என் கருப்பன மலையாள நாட்டை விட்டு விரட்ட வழி தெரியாம கலங்குதுடா மலையாள சீமை. அப்போ ஒரு வெறுகளை பட்டி செஞ்சு அடைச்சுட்டாண்டா மலையாளத்தை என் கருப்பன பெட்டிக்குள்ள. அப்ப பெட்டி கிளம்ப மறுக்குது. அப்ப பெய்யாத மழை பெருமழை வேண்டி குத்தி கிளப்புதுடா மலையாள நாட்டை விட்டு என் கருப்பை பெட்டிய. அப்ப மலட்டாட்டு தண்ணியில என் கருப்பை பெட்டி கிளப்பி வருதுடா கீநாட்டை நோக்கி ஒத்தையில. அப்ப என் கருப்பனுக்கு என்னைய செல்லமாக வளர்த்த மலையாள நாடு உனக்கு இங்க இருக்க இடம் இல்லடா என்று சொல்லி என்னை கீநாட்டுக்கு போ சொல்லுது. நான் தமிழ்நாட்டுல எந்த திசையில போய் நான் உட்கார எனக்கு வழி தெரியல என்று தள்ளாடி வரக்கூடிய கருப்பை பெட்டி. அட அழகு மலக்காடு என் அருவி மலைச்சோங்க. அந்த 18 திருடர்களால் அழகு மலவன காட்ட கொள்ளை அடிக்க வருங்காலாம். மலட்டாட்டு தண்ணில இறங்குற கருப்பை பெட்டி திரும்புதுடா அழகர் கோயில் எல்லைய நோக்கி. அந்த 18 திருடர்களையும் 18 படிக்கட்டாக்கி உட்கார்ந்தாண்டா 18ஆம் படியா. என் 18 படிகரப்பை வணங்கி இந்த பாம்பாட்டி பட்டியில உள்ள என் முத்து மாரியன் காளியம்மனையும் வணங்கி இங்க வந்திருக்கும் மக்களுக்கு ஒரு அசகு விசகு வந்துடாம நீ காத்தது காத்த கடைசி வர காத்தல் ஜாமி. என்ன கடத்தலும் பொன்னலகுடிய மதிமரியா கூறிய திருச்சி மாவட்டம் மணப்பாறை வட்டம் முகவனூர் வடக்கு கிராமம் பாம்பாட்டி பட்டியில் அமைந்து அருள் பார்த்து கொண்டிருக்கின்ற ஸ்ரீ விநாயகர், ஸ்ரீ முருகன், ஸ்ரீ மாரியம்மன், ஸ்ரீ பாம்பலம்மன், ஸ்ரீ காளியம்மன் ஆகிய தெய்வங்களுக்கு நடந்து முடிந்த கும்பாபிஷேகம் முன்னிட்டு 24வது மண்டபப்படியை முன்னிட்டும் இந்நாடகம் நடைபெறும். காண எல்லாரும் துமு துமு என்று வருக வருக. துமு துமுன்னு தான் வந்திருக்கிறாங்க. ப்ரோ எக்கோ குறைச்சுக்கண்ணே. ஹலோ, தமிழகத்திலே தலை சிறந்த நாடக குடும்பங்கள் ஒன்றுபட்டு இந்த அற்புதமான முறையிலே அமைத்துள்ள இந்த பலகா மேடையை ஆட்டி அசைக்கும் நாடகமா மருதமணி ஒரு ஆளே டம்மு டம்முன்னு குச்சி உடச்சுடுவாங்கப்பா. சரி, வள்ளிதர்ம நாடகம் உங்கள் மத்தியில் அதே விமர்சையாக நடைபெறும். நடிபச வேந்தன், நடிபச மன்னன், உங்கள் அபிமான நட்சத்திரம் மணப்பாறை மண் கண்டெடுத்த GS தமேந்திரன் அவர்கள் வேலன் வேடன் விருத்தனாக நடிக்க காத்துக்கொண்டார்.
பாடும் இனிமையான கோயிலவான் கொஞ்சமொழி பேச ரஞ்சிதம் தனக்குத்தானே அற்புதமான ஒரு தனிய பாணி தரும் அன்பு சகோதரி எங்கள் துவரங்குறிச்சியை சேர்ந்த எம்ஏ எல்லாரும் நினைப்பிய வள்ளி எம்ஏ படிச்சிருக்கேன் ஆத்தாப்ப இன்சிலி எம்ஏ ரேணுகா தேவி அவர்கள் வள்ளியாக சொல்லிக்க காத்து கொண்டிருக்கிறார். பாட்டுக்கென்று பிறந்து பேச்சுக்கென்று வாழ்ந்து கொண்டிருக்கிறார் ஒரு திறமையான கலைஞர். ஏன்னா ரசிகரை ஈர்ப்பது எல்லாராலும் முடியாது. ஆனா வந்திருக்கின்ற கழகப்பிரியன் மிக திறமையான ஒரு நாரதத்தை இங்கே கூட்டு வந்திருக்கீங்க. எனது அன்பு சகோதரர் காரக்குடி மண் கண்டெடுத்த GN ரவி பிரசாத் அவர்கள் நாரதராக நடிக்க காத்து கொண்டிருக்கிறார். ஆறுமணிய கலையரசு பின்பாட்டு இசையமுது நாடக உலகத்திலே வருவதற்கு முன்பாக ஆசிரியர் பெருந்தகையாக இருந்து இவர் சொல்லிக் கொடுத்த மாணவி மாணவர்கள்லாம் இன்றைக்கு பெருங்கொண்ட துறையிலே படித்துக் கொண்டிருக்கிறார்கள். எனது அன்பு தம்பி தம்பி எல்லா பெட்டிக்காரன் நான் பேர் சொன்ன உடனே பாடுவாங்க. நீங்க வாசிங்க, ஆனா நான் சொல்ற பாட்டு தான் வாசிக்கணும். தகிட தகிமி தந்தான் அந்த பாட்டு தெரியுமா? தெரிஞ்ச அளவுக்கு வாசி. அவங்க புடிச்சுக்கிட்டாங்கன்னா கை தட்டுவாங்க. நீ ஒரு வண்டியை பிடிச்சி தனியா வீட்டுக்கு போயிரு. தலையில வைக்க முடியாது. என் அன்பு தம்பி SS கலைமணி அவர்கள் ஹார்மோனியம் பின்பாடல். எப்பா என்னடா அருமையான வாத்தியம் தம்பி. இந்த வாட்சி பாடி நீ பொழைச்சுக்கிறவிட அதே மாதிரி நீ கற்ற கலையை பிறர்கிட்ட சொல்லிக் கொடுக்கணும் தாண்டா உண்மையிலே புனிதமான மனுஷன். சொல்லிக் கொடுப்பா. ஆண்டவனோட அனுகிரகத்தால நல்ல சிறப்பா பண்ணிடுவோம். யார் சேச்சி? மிருதங்க சக்கரவர்த்தி மிருகத்துவா கோடையடி குமரன் இந்த நாடகத்தினுடைய அமைப்பாளரும் ஒரு நல்ல மனதுக்கு சொந்தக்காரர் எனது அன்பு சகோதரன். இந்த பகுதியில் எந்த நாடகம் நடந்தாலும் நாங்கள்லாம் போன் எடுக்க முடியல. ஒரு நாளைக்கு 700 போன் 800 போன் வருது. ஒரு சின்ன பையன் போன் அடிச்சுட்டு 1 மணிக்கு சோக்கு சொல்லுன்றேன். இது ஒரு ஆளா மாப்பிள்ள படக்குன்னு காரில் வரும்போது ஒரு ஆள் போன் அடிச்சு நீ என்ன மனுஷன் தானடா, நீ என்னடா பெரிய மனுஷன் பெரிய பப்புன்னு மைத்த புடுங்கண்ணே ஆய் ஊயின்ட்டேன். ஏன் என்னை வயிறு என்னேன்ட்டேன். ஒரு மாதமாக போன் அடிக்கிறேன், போனே எடுக்க மாட்டேன், என்னைய ரெஸ்பான்ஸ் பண்ணுறேன், நீ எம்கேன்னா அவ்வளோ பெரிய ஆளான்ட்டேன். சரி சொல்லுனே எதுவும் உதவி வேணுமா நாடகத்துக்கு வரமான்னு கேட்டேன். அதுக்கு அவன் சொன்னேன் ஓ நம்பரான்னு செக் பண்ணி வைடா போனேன். இதுக்கெல்லாம் போனா அதற்கு அடுத்தபடியாக மிருதங்க என்ன வடிவேலு கதை மாதிரியே இருக்கு. மிருதங்க சக்கரவர்த்தி மிருகத்துவா கோடைகிடி குமரன் எனது அன்பு அண்ணன் மணப்பாறை மண்ணில் வசித்தாலும் பாசத்துக்குரிய அமயபுரத்தை சேர்ந்த என் அன்பு அண்ணன் எங்களது ஜெயம் மணிவண்ணன் அவர்கள் மிருகத்தை இசைப்பார்கள்.
கட்டையம்பட்டி சதீஷ் அவர்கள் இங்கே மிருதங்க சக்கரவர்த்தியாக அமர்ந்திருக்கின்ற மணிவண்ணன் அவர்களை பாராட்டி கட்டையம்பட்டி சதீஷ் அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. பலவாத்திய மன்னன் பலவாத்திய சக்கரவர்த்தி என்னுடைய மகளோட வீட்டுக்காரர் என் மருமே நல்லா நாடகம் ஆடிக்கிட்டு இருந்துச்சு என் மக. இப்போ வீட்டில் நாடகம் ஆட விட்டுட்டு விருங்கிட்டு ஆடுறாரு. அவரை பற்றி சொல்லவே தேவையில்லை, யூடியூப் வாயிலாக எல்லாத்துக்கும் தெரியும். ஒரு அதிரடி ஆல்ரவுண்டு மண்ணை யாருன்னா என் அன்பு மாப்பிள்ளை ரூபன் அவர்கள் ஆல்ரவுண்டை இசைப்பார்கள். சரியான திறமை வேணும். இந்த வாசிக்கு எவ்வளோ கஷ்டப்பட்டுருப்பாரு, எத்தனை தடவை கண்ணில் அடிச்சிருப்பாப்புல. அருமையான வாசிப்பு. நம்ம கேரளாவிலேருந்து இப்போ சண்டமலம் கூப்பிட்டு வர்றோம், 2 லட்ச ரூபா கொடுத்தா. ஆனால் இவன் ஒரு ஆள் 2000 ரூபா கொடுத்தாருன்னா, நீங்கள் 2000 ரூபா கொடுத்தீங்கன்னா ஒரு ஆளே முளைப்பாறை இல்லைப்பாறையை கொண்டு போய் செலுத்தி விட்டு சேர்த்து ஒரு 500 ரூபா படிக்காசு கொடுத்தீங்கன்னா 10 வருஷத்துக்கு உங்கள் ஊர்லேயே இருந்து அடித்து கொண்டு வருவார். ஆனால் இதுலேருந்து உங்கள்கிட்ட என்ன சொல்கிறேன்னா, தமிழகத்தில் உள்ள தமிழன் கட்டி காத்த கலையை மட்டும் வாழ வைங்க தமிழ் உறவுகளை. நம்ம எல்லாரும் வேணும்னு நினைக்கிறேன். ஆனால் நம்ம இந்தியாவுக்குள்ளேயே நம்ம தமிழன் போய் எந்த மாநிலத்தையும் முளைக்க முடியலை. உண்மைதானே? இதுல இருந்து நமக்கு என்ன தெரியுதுன்னா, பசித்தோருக்கு உணவளித்து பாசத்தை மட்டும் காட்டித்தானே என் தமிழனுக்கு பழக்கம். யாரையும் பகைச்சு வாழ எங்களுக்கு தேவையில்லை. ஒவ்வொரு விஷயமும் உலகம் பூரா போய் சேரும். இந்த நிக்கிறேன் வேணாட நீக்குற காரியம். இங்கே ஆல் இந்தியா ரேடியோ மாநில செய்தி. இங்கே சிறந்த முறையில் தாளத்தை இசைக்க காத்து கொண்டிருக்கிறார் என் அன்பு சகோதரன் எம் சுசீந்தர் அவர்கள் தாளத்தை இசைப்பார்கள்.
தம்பி தாளத்தை கொண்டு போய் மனப்பாறையில் வச்சுட்டு வா, இங்க எடுத்துட்டு வாடா. அவன் பொம்பளை ஜோக்கில் இருக்கிறேன் அப்படி நான் என்ன ஒண்ணுமே தெரியாது, சத்தியம் பண்றேன். வெட்டிடுச்சடா சரிடா. அவங்க அம்மா மேல சத்தியமா இவ்வளவு தூரம் ஏன் போடுற? இதெல்லாம் எங்க நீ வாங்க முடியாதுடா. நைவா போடு, போய் வண்டி ஓட்டு வாம பண்ணு. வண்டி ஓட்டாலும் நெஞ்சு பிடி திரிவானடா. சீன் அமைப்பு எங்களது எம் கௌசல்யா சீன் கம்பெனி அன்பு உறவுகளுக்கு நன்றி. நகைச்சுவை மன்னன், நகைச்சுவை மாமணி, உங்களை எல்லாம் சிரிக்க வைப்பதற்காக தொடர்ந்து வாமப்புள்ள இருக்கேன். 1/2 கிலோ செங்கக்கல்லை 4ஆக உடைத்து அதில் தம்புட்ஸ் எடுத்து கொண்டிருக்கிறான். 13 கிலோ எலும்பும் 3.5 கிலோ சதையும் கொண்ட எனது அன்பு அண்ணன், மதுரை மாவட்டம் காரியாபட்டி அருகாமல் உள்ள மருதங்குடி மண்ணின் மைந்தன் ஏ மருதமணி அவர்கள் இன்னும் சிறிது நேரத்தில் நகைச்சுவை நடிகராக நடிக்க காத்துக் கொண்டிருக்கிறார். அதனைத் தொடர்ந்து ஆடல் அரசி, அபிநய சுந்தரி, நாட்டிய தாரகை. உண்மையிலே ரொம்ப வருஷாச்சு அந்த பிள்ளையை சந்திச்சு. இன்னைக்கு கட்டி பிடிச்சி உருளுவேன். இன்னைக்கு உங்க மண்டபப்படிதான். ஆனா நாங்க கட்டி பிடிச்சி உருளுவோம், நீங்க நீர் கட்சியோட வீட்டுக்கு போவீங்க. ஒண்ணும் பண்ண முடியாது, அது லேஜுவாஜிதான் தொடரணும். ஏன்னா நாடகத்துல இது கலை, கலையா பார்க்கணும். நம்ம கட்டி பிடிச்சி உருள்றோம், புரிஞ்சு யூடியூப்ல பார்த்துட்டு எனக்கு போன் அடிக்கிறேன். என்ன எம்கேஆர் என் பொண்டாட்டி பெட்டாக்ஸ்லாம் தடவுற இல்லைண்ணே, கை பட்டுருச்சு. அப்போ நான் ஒரு நாளைக்கு உன்னை கை வைக்க வேண்டியிருக்க மாட்டேன். அதுலேருந்து நான் லேஜ் வாஜா, ஏன்னா மருதமணி ஏவி விட்டுருவேன். அவன் அப்படின்ட்டுவேன் தடவுவேன். அவனை எவனை அடிக்க வந்தேன் கூட மனசு வராது. 2 அறையில் செத்து போவேன், வெற்றி போயிடுவாங்க. ஆனால் எல்லாம் உள்ள மாதிரி தினமும் அவன் தான் பண்ணுறேன். குணசேகரன் அவர் சார்பாக 101 நன்றி. என்ன 10 இருக்கு ஆறாத காயங்களுக்கு ஆறுதல் கூறியவரே, ஆலக்கிளி வழியில் குருதிய ஆசை தீர. என்னது அப்ப எதுவும் பேசக்கூடாது, வெட்டியா ஊருக்காசு போயிடும், உள்ள போயிருவேன். நோ ப்ரோ, மொத்த செலவு நீ தான் ஏத்துக்கிறேன் சொல்லக்கூடாது ப்ரோ. நானும் மருதமணி போயிட்டோம்னா பூரா போயிடுவா, பரவாயில்லையா? ஒரு நிமிஷம் அவரை ஆஃப் பண்ணுங்க ப்ரோ. அவ்வளோ கமிட்டி அது சத்தம் போடு பாடிய. இந்த அம்பளிப்பு கொடுத்த உறவுக்கு ரொம்ப நன்றி. இது நீங்க எழுதுற வீச்சு எழுத்துக்கு நான் ஆள் இல்லை. இந்த நான் அப்படியே படிக்கவா? கூறியவாறே அல கீரி வழியில் குருதியை ஆசை தீர தன் ஆயுளை நீட்டுகிறது. அதுபோல உன்னால் முடியும் என்று எண்ணி ஆதரவற்ற மக்களின் அனைவருக்கும் எண்ணம் போல். யார் சொல்ற? ஏன் அப்படி இல்லப்பா தம்பி, நீ என்னடா வேணா அப்படி எடுத்து விட. இங்க வாரு பங்காளி, இது ஏதாவது கலைமணி படி காளி. நான் இந்த 2000 நான் தரேன்டா. என்னமோ மெடிக்கல்ல விக்ஸ் முட்டாக்கி எழுதுன மாதிரி கிழிச்சு ஆறாத காயங்களுக்கு ஆறுதல் கூறியவரே, ஆழக்கீறி வலியும் குருதியை ஆசை தீர தன் ஆயுளை நீடிக்கிறது. அதுபோல உன்னால் முடியும் என்று எண்ணி ஆதரவற்ற மக்களுக்கு நீங்கள் புரியும் சேவை உங்களைப் போல ஒவ்வொரு இளைஞனுக்கும் வர வேண்டும் என்று உங்கள் MKR அன்பாலயத்தை வாழ்த்தி அவண்ணமே கூறும் தளிவாசல் கண்டெடுத்த அமல்ராஜ் சுப்பிரமணிய அண்ணர் அவர்கள் ரூபாய் 200 அன்பளித்து பெரியப்படுத்தியுள்ளார்கள். ஏன் கலைமணி படித்தேன்? ஏன்னா வாத்தியார் ஒரு எழுத்தை தப்பாக எழுதினாலும் மாணவர்கிட்ட சரியா சொல்லுவாங்க. இந்த வாத்தியார் என்பதை நிரூபித்த கலைமணிக்கு ஒரு கைதட்டு கொடுக்கும். நன்றி நன்றி. ஒன்று நான் சொல்கிறேன், நான் படிக்காத ஆள். என் சர்டிஃபிகேட்லேயே 6இல் பாதி நின்றவன் இருக்கு. என் ஃபேஸ்புக்கில் இங்கிலீஷில் மோத்தாங்கம்மான்னு எழுதி விடுவாங்க. நான் உடனே நன்றின்னுவேன். அதை என் ரசிகர் போன் அடிச்சு, என்னே உன்னை குண்டக்க முண்டக்க வஞ்சிருக்காங்கண்ணே, நீ நன்றி ஓட்டிருக்க, வஞ்சிட்டு போகிறாங்களா?
ஆனால் படித்தவர்களுக்கெல்லாம் இந்த தமிழகத்திலே வேலை கிடைச்சிட்டா என் தமிழை எதுக்கியா போய் அயல்நாட்டுக்காரன் காலை பிடிச்சி கிடக்கணும்? ஆமாம். கிடையாது. ஒன்று சொல்கிறேன், என் தம்பி கலைமணி வாத்தியார் பிறந்தகைக்கு படிக்கும்போது ஒரு அரசு பள்ளியில் ஒரு வாத்தியார் வேலை கிடச்சிருந்தா அவன் பரம்பரையே காப்பாற்றிருப்பேன். இன்னைக்கு தன்னுடைய தாய் தகப்பன் எந்த கலையில் இருந்தாரோ அந்த கலையில இருக்க வேண்டும் என்று நினைத்த இந்த படித்த பட்டதாரியை எம்கேஆர் வணங்குறேன். அதற்கு அடுத்தபடியாக ஆடல் அரசி, அபிநய சுந்தரி, நாட்டிய தாரகை எங்கள் மணப்பாறை சிவகாமி அவர்கள் டான்ஸ் அண்ட் காமிக். நேத்து பூத்தாளே ரோஜா மொட்டு பறிக்க கூடாதோ லேசா தொட்டு. நேத்து பூத்தாளே ரோஜா மொட்டு பறிக்க கூடாதோ லேசா தொட்டு. கட்டி போடாத குமரி சிட்டு கண்கள் பாடாதோ காலம் தொட்டு. நேத்து பூத்தாளே ரோஜா மொட்டு பறிக்க கூடாதோ லேசா தொட்டு. ஒளி ஒளி அமைப்பு ஸ்ரீ ஆண்டவர் ஆடியோஸ், A to Z உரிமை, சின்னத்தம்பி பாம்பாட்டி பற்றி ஸ்ரீ ஆண்டவர் ஆடியோஸ். உண்மையிலேயே நல்லா மை செட்டு போட்டு எதுக்குப்பா அப்படி புது பொண்டாட்டி நோண்டமா நோடிக்கிட்டே இருக்க ப்ரோ? ஒரு லெவலில் ஜெட் பண்ணுன்னா விடுங்க ப்ரோ. நீங்கள் திரிகிட்டே இருக்கிய. காவல்துறை இருக்காங்களா? அவர் கையை கொஞ்சம் கட்டி போடுங்க. ஸ்ரீ ஆண்டவர் ஒளிவெளி நிலையத்தாளர்களுக்கும் பணிபுரியக்கூடிய அன்பு உள்ளத்திற்கும் உரிமையாளர் சின்னத்தம்பி பாம்பாட்டி பட்டி அத்தனை உறவுகளுக்கும் நன்றி நன்றி. நாடகத்தை காண வருகிறவர்கள் இரு கரங்குப்பி அழைத்திருக்கிறார்கள். புதுக்குடியார் களம் குடும்பத்தார்கள், பாம்பாட்டி பட்டி, ஸ்ரீ செய்யம் சிட்ஸ், தரகம்பட்டி உரிமை பி சதீஷ்குமார் அத்தனை உறவுகளுக்கு நன்றி கூறி இந்த நாடகத்தினுடைய அமைப்பாளர்கள் இங்கே மிருதங்கசு கொண்டிருக்கும் எனது அன்பு அண்ணன், அப்படி சொல்லு, அமயபுரம் மணிவண்ணே, நீ மணிவண்ணா நல்லா இருக்கிற மணிவண்ணா. ஜெயம் மணிவண்ணன் மிருதங்க சக்கரவர்த்தி அவர்களும் மணப்பாறைய நாகராஜ் அவர்களும் இந்த நாடகத்தை அமைத்திருக்கிறார்கள். இந்த பகுதியில் எந்த நாடகம் வேண்டாலும் நடத்துங்க. ஒரு நல்ல மனிதரை விட்டுறாதீங்க. நல்ல மனிதன் என்னோட நண்பன் ஜெயம் மணிவண்ணன் மிருதங்கஸ்ட் அவர்களுக்கும் மணப்பாறை நாகராஜனுக்கும் வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் வாழ்த்து. உங்களிடம் பேசிக்கொண்டும் நடித்து கொண்டபடியே யூடியூப் ஒவ்வொரு ஆளாக பேர் சொல்ல வேணாம். நீங்கள் எல்லாருமே நல்லா இருக்கணும். அப்பிலேருந்தே எங்கனே இருக்கீங்களே, எது ரைடா? கேமரா கூட உங்க பேரு? இது பேரு இது கேமரா இல்லப்பா, யூடியூப் சேனல் இருக்கா? கேமரா குரு, கேமரா குழுவா, குரு குரு குழுமம், கேமரா குழுமம். சரி ப்ரோ, என்னைய மாதிரி உனக்கு மொட்டனாக்கா? நன்றி வாழ்த்துக்கள். இங்கே யூடியூப் எடுத்து கொண்டு பேப்பர்ல எழுதிட்டாங்களா? கொண்டாடா. ஆனா ஊருக்கு இதுல என்ன ஒரு பிரச்சனைனா, எம்கேஆர் நாடகத்துக்கு வேணாம்ப்பா அப்படின்றா. ஏன்னு கேட்டா அவங்க 10-15 பேர் ஸ்டாண்டை போட்டு மறைச்சிக்கிறாங்க. நமக்கு பார்க்கறதுக்கு இடம் உள்ளது தேவைமாயிரான்றாங்க. இந்த வந்துட்டாங்க பாரு. BSK லைவ் SMR ராஜா திருப்பதி ஸ்டுடியோ தமிழ் சேனல் ராஜா SKS வள்ளிதரமணம் அத்தனை யூடியூப் சேனலுக்கு நன்றி. என்னுடைய யூடியூப் சேனல் இறைவா எம்கேஆர் நாடகம் எடுத்துக்கொண்டிருக்கின்ற அன்பு தம்பி ராமநாதபுரம் மாவட்டம் காடமங்கல அருகாம முருகன் அவர்களுக்கு நன்றி கூறி வாழ்த்துக்கள். அத்தனை பேருக்கு வாழ்த்துக்கள். உங்களிடம் பேசிக்கொண்டு நடத்து கொண்டிருப்பவன் என்னை வாழ வைத்த அன்பு தெய்வம் எங்க வாத்தியார். உலகத்திலேயே உங்களுக்கு கற்றுக் கொடுக்கக்கூடிய குருநாதர். எந்த தொழிலை உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறாங்களோ அவங்கள மட்டும் மறந்துடாதீங்க. ஏன்னா குருநாதர் மனம் வந்தால் நம்ம வாழவே முடியாது. என் அன்பு வாத்தியார் விருதுநகர் மாவட்டம் வீரசோழன் அருகாமல் உள்ள வீர ஆலங்குளத்தைச் சேர்ந்த SS மணி ஐயா மாணவனும். நான் பிறந்த ஊர் சிவகங்கை மாவட்டம் மானாமதுரை அருகாமல் உள்ள கள்ளிசேரி கிராமத்திலே பிறந்தாலும் பசியினுடைய அருமை பாசத்துடைய அருமை விட்டு கொடுக்காமல் நம்மளை காப்பாற்றக்கூடிய ஒரு ஜீவன்னா பெத்த தாய். எங்கள் அம்மா பிறந்த ஊர் விருதுநகர் மாவட்டம் திருச்சொல்லி அருகாமல் நொச்சிகுளம் என்ற கிராமத்திலே எம்கேஆர் அன்பாலயம் என்ற ஒரு ஆதரவற்ற இல்லத்தினுடைய நிறுவனரும் நாடக நடிகர்
உங்கள் ஆசீர்வாதத்தோடு இப்பொழுது நான் திரைப்பட நடிகர் அடியன் MK ராதாகிருஷ்ணன் பபுனுகாமி மற்றும் பல வேடங்கள் தாங்கி நடிக்கிறேன். இத்துடன் முடிச்சிட்டு அந்த 2 பேர்த்த வெளியே இழுக்கிறேன். புது மணியாரம்பட்டி சுப்பிரமணி தனபால் சார்பாக 101, வையம்பட்டி பொறிக்கடை தேக்கமலை. என்னடா அர்ச்சனை பண்ற மாதிரி சொல்லிட்டே அத்தனை உறவுக்கு நன்றி. எத்தனையோ பேர் எதையோ எழுதி வச்சாங்க, இப்படி தத்துவம் எல்லாம் ஒரு சில பேர் எடுத்து சொன்னாங்க. எத்தனையோ பேர் எதையோ எடுத்து சொன்னாங்க, அந்த தத்துவம் எல்லாம் சொன்னபடியே நடந்துக்கிட்டாங்க. நல்லதை சொன்னா நாட்டில யார் ஏத்துக்கிட்டாங்க, நல்லதை சொன்னா நாட்டில யார் ஏத்துக்கிட்டாங்க. இந்த நாடு ஓர போக்குல அவங்க நடந்துக்கிட்டாங்க. எத்தனையோ பேர் எதையோ எழுதி வச்சாங்க, தத்துவம் எல்லாம் ஒரு சில பேர் எடுத்து சொன்னாங்க. நம்பி ஓடுதா ஆடு. என்ன சொன்னேன்? அறுக்கிற ஆளைத்தான நம்பி ஓடுத ஆடு. இந்த ஆட்டுக்குட்டி வளர்க்குற ஆளை என்னைக்குமே நம்பாது. அவர் நல்ல அகத்து கொலை, அருகம்புல், தவிடு, புண்ணாக்கு, அவர் திங்கிற லட்டு உருண்டை, சிக்கன்லாம் செம்பரி ஆட்டு குட்டிலாம் திங்கிப்பா. குட்டிலேருந்து வளங்க எல்லாமே திங்கி. ஆனால் அந்த கெடா குட்டி அவரை நம்பாது, வியாபாரியாத்தையும் நம்பும். இந்த வியாபாரம் பார்க்குற வியாபாரி வந்தவனே ஆட்டை தொட்டு கும்பிட மாட்டார். கெடாயை ஒரு தடவி கொட்டையை 2 தட்டு தட்டுவார். அப்போ அந்த கெடா நினைக்க நல்லா பேக் இதெல்லாம் தட்டுறானே, தூக்குண்டெல்லாம் திருவுறேன், காற்றை பிடி திருவுறேன், மசாஜ் பண்ணுறேன். ஆனால் வளர்த்தவனோட இந்த புறம் நல்லா இருக்கானே அப்படின்னு அவனை நம்பி போயிடும். ஆனால் அந்த ஆட்டு வியாபாரி 5 மணிக்கெல்லாம் தண்ணியை தொளிச்சு அறுப்பான்னு இந்த கெடா மயிருக்கு தெரியாது. அதனாலதான் அறுக்கிற ஆளத்தான நம்பி ஓடுது ஆடு, அறுக்கிற ஆளத்தானே நம்பி ஓடுது ஆடு. ஆட்டுக்குட்டிக்கு மனுஷனுக்கு என்ன வேறுபாடு, ஆட்டுக்குட்டிக்கு மனுஷனுக்கு என்ன வேறுபாடு. எத்தனையோ பேர் எதையோ எழுதி வச்சாங்க, தத்துவம் எல்லாம் ஒரு சில பேர் எடுத்து சொன்னாங்க. என்னாச்சு உங்களுக்கு? கரகாட்டமோன்னு நினைச்சிட்டேன், வேற ஒண்ணும் இல்ல. ஏன் நான் அரப்பாவடை கட்டிட்டு வந்திருக்கேன்? விசில் அரப்பாவடை தானே கட்டிட்டு வந்திருக்கேன். நீங்க ஏதோ ஒரு நோக்கத்திலே ஒரு எதிர்பார்ப்பு. ஓ, நான் அரப்பாவடை இந்த முழு பாவடை எப்ப அரப்பாடை ஆகும்னுதே நினைப்பு புடப்ப கெடுத்துரும் பாத்துக்க. சரிங்க, பக்கம் இருந்து சபைக்கு வணக்கம். என்ன நல்லா இருக்கீங்களா? நீங்க நல்லா இருக்கீங்களா? கண்டிப்பா நீங்க நல்லா இருப்பீங்க. ஏன்னா நீங்களாம் நல்லதா இந்த இடத்துக்கு வர முடியும். ஆத்தாடி ஆத்தா, என்ன ஒரு கூட்டம்! எத்த தண்டின்னு பாத்தீங்களா? அவர் சொன்னாரு, பப்பன்கார் சொன்ன மாதிரி மாநாடு எதுவும் நடக்குதா இல்லை நாடகம் தான் நடக்குதா சந்தேகமா இருக்குதே. நம்ம பகுதியில் இவ்வளோ கூட்டத்தை பார்க்கல ரொம்ப சந்தோஷமா இருக்குது. ஆமா, போல அப்படிங்க. அப்புறம் ஏசட்டை விட்டுட்டே அப்பா, காலையில பொழப்பு தரவர். அப்புறம் ஏசட்டு நல்லா இருக்கீங்களா? ஆமா. அப்புறம் குழந்தை நல்லா இருக்கீங்களா? என் தம்பி பையன் அப்புறமேட்டு அவனை பார்த்துக்கலாம். போலாம் பிடிங்க. மைக் செடியாரு நல்லா ஏற்றுங்க. எனக்கு கொஞ்சம் கம்மி, ஏற்கனவே அடைச்சிருக்கு. என்னோட அடைப்பெல்லாம் நீங்கள் தான் தயவுசெய்து எடுத்து விடணும். ஏன் எதுமா அடப்பா இருக்கு? குச்சி குச்சி கொண்டு வராதையா? தண்டி பார்த்தீங்கன்னா எனக்கு குச்செல்லாம் பத்தாது. பெரிய வந்து உலக்க இருந்துச்சுன்னா எடுத்து உள்ளே விட்டுரு. முகர கட்டையை பாருங்க, குச்சி விடுமா? ஏய் ஐயா, நான் வாய் ரொம்ப பேசுவேன், தயவு செய்து வாயையும் கொடுத்துடாதீங்க. ஆமாம், சரி போகலாம் அப்படிங்க. அப்படின்னா எம்கேரோட நிறைய பிள்ளைல பார்த்துருக்கேன், அதெல்லாம் வாய் பேசாது. நான் ரொம்ப பேசுவேன். இன்னைக்கு எம்கேரா நானும் பார்க்கணும் தான் வந்திருக்கேன். பாப்போம், போல பிடிங்க. கேட்டீங்களா? இங்க
வாங்க சும்மா தானே கூப்பிடுறாங்க. அவங்கெல்லாம் ஆம்பளை யாருன்னா நீ என்னையா? நாங்க வேலையா உட்கார்ந்துருக்கோமா இல்லையா? நான் கூட சரி நீ ஆம்பளை இல்லையோன்னு நினைச்சேன். நாங்க பார்க்கத்தான் முடியும். அப்படியா? அவங்க தான் ஒத்திய பார்க்க முடியும். உட்கார்ந்து எல்லாத்தையும் கேட்க முடியுமியா? இது என்ன மரியாதை புடவைக்கு மணிசாரி புடவைக்கு இல்லாத அழகா. முன்னாடி என்னையா பண்டிகை அடிங்க வேற மண்டையை குஞ்சுக்கிட்டு விட்டா உள்ள விட்டுரும் போல இருக்கே. அடே ஒழுப்பா என்னையா பண்ணிட்டு இருக்க? புழு துணி அண்ணே உங்களை தான் கூப்பிடுது. புழு துணி. ஏய் மாமா புழு துணி. ஏய் புழு கலர் துணிமா. புழு துணி உட்காரியா? ஐயா நான் இங்க ஒருத்தி ஓவான்னு கத்திட்டு கிடக்குறேன். என்னையா பண்றாங்க? உங்க நல்ல பொண்டாட்டிகிட்ட பேசுறீங்களே, நல்ல பொண்டாட்டிகிட்ட இப்ப நீ பேச மாட்டேன். அது உன்னை போட்ட பொண்ணு தான் இங்க வந்திருக்குது. என்னடி அனத்துற? அனத்த வேண்டியது நானு, நீ ஏன் அனத்துற? நீ மாத்து கேசா? அனத்தாத, ஏதாவது போயிட போகுது. பொல்லாத ஆசைக்கு பொல்லாத ஆசைக்கு ஏன் என்பால் அச்சல். ஆப்பந்தாமா நல்லா இருக்கேன். ஏமாத தொலைஞ்சிடாதையா, அம்புட்டு துணியை வச்சுட்டு வந்திருக்கேன். முகர கட்டை எல்லாம் பூரா ஒண்ணும் இல்லை. ஏமாந்துடாத. ரெண்டுலடி ஒன்னத்தோட ரெண்டுல தான் ஒன்னத்தோட வரேனே. ஒத்திக்கோ எத்தனையோ கட்டிக்கோ. எப்படி போடுவேன்? கொஞ்ச நாய் வா இழுத்து போடுங்க. இழுத்தா கட்ட வண்டி கட்ட வண்டி அண்ணே. அப்புறமேட்டு கூட உன்னை தனியாக கவனிக்கிறேன். ஆமாம் கொஞ்சம் நல்லா ஏற்றுங்க. நீ ஓசியில் படம் பார்க்க அலையிற, ஏமாந்துடாது. நல்லா கொஞ்சம் ஏற்றுங்க. இன்னும் கொஞ்சம் எதிர்பார்க்குறவங்கள்ட்ட இன்னும் நல்லா என்னம்மா பொம்பளை பிள்ளை ஏற்ற மூட பயப்படுற, உன்னை தூக்கி போட்டு அமுக்குனாங்க. வேற ஒன்றும் இல்லை, என்னை ரொம்ப நாளைக்கு அப்புறம் இந்த பகுதியில் பார்க்குறாரு. அதனால ஏற்றலாமா வேணாமா? இவரும் புழு துணி போட்டிருக்காரு, மைக் செட்டுக்காரு, புழு கலர் துணி. நல்லா ஏற்றுங்க. சரி இறக்காதீங்க.
கட்ட வண்டி கல்யாணிகள் அண்ட வண்டி நானும் தெரிஞ்ச வண்டி நாகரிக அறிஞ்ச வண்டி அப்படி போடு. அப்படி போடு. ஓட்ட வண்டியை ஓட்டுறமாமா மாட்டிக்கிட்ட ராமராமா போடு. நிக்குது காரு இத புடிங்க விட்டது ஆறு காத்தடிக்கும் பம்பு கொண்டு நான் தரவா. நிறைய இருக்குமா? 4 பம்பு வச்சிருக்கான். உனக்கு எப்படி ரொப்பணுமோ சொல்லு ரொப்பி விட்டுருவான். காத்தடிப்பிய இந்த மேடையில் ஒரு சத்தியம் பண்றேன். என்னது? எங்க சரியான ஆம்பளை நல்ல மீச வச்ச ஆம்பளை. சரி உன் பம்பை எடுத்து வெளியில வை. வெளியில காசா பம்பை எடுத்து வெளியில காட்டு. கண் திருஷ்டி பட்டுருமா? சரியான ஆம்பளை ஓ பம்பை மட்டும் இங்க எடுத்து காட்டு. ஓ மவுத்த திறந்து காட்டு. இங்க வா. காத்தடிக்கிற இடத்த நான் காட்டுறேன். அப்படி கிடையாது. மவுத்த தெரியாம நாங்க இங்க கண்ட இடத்துல பம்பு வச்சு காத்தடிக்க முடியுமானே? இல்லைங்க. மவுத்த நாங்க கண்ணால பார்த்தாதான் கரெக்டா வச்சு அடிப்போம். எப்பா நான் இப்ப என்ன சொல்றேன்னா கண்டால்ட்ட நின்னால்ட்ட பம்பு சரியா இருக்காதால்ட்ட என்னோட இடத்த காட்டி. நீங்க மவுத்த காட்டிட்டு அப்புறம் பேசுங்க. காட்டாம பேசப்படாது. நீ மட்டும் இடத்த காட்டு. இப்ப காத்து எப்படி படிக்கிறேன்னு பார்த்துட்டு தான் கொஞ்சம் ஒதுங்கி நிக்குது காரு இத புடிங்கி விட்டது ஆறு. சரி அப்புறம் என்ன பண்ணலாம்? இன்னும் உங்ககிட்ட பெருசா பெருசாவா? ஏற்கனவே அது பெருசா ஆயிடுச்சு. இன்னும் பெருசாவா? நீ கொஞ்சம் சிரமம் பண்ணும் பாத்துக்க. என்னப்பா நீ பேசல காட்டு. பேசல யாரும் எதுவும் சொல்ல மாட்டாங்க. காட்டு. அப்படியே திறந்து பண்ணீங்க. ஒண்ணே காட்டிட்டு போவோம். ஏன் அப்படின்னா என்ன தான் பண்ணாலும் சரி இது அம்புட்டு எம்கேஆருக்கு வந்ததுன்னு தெரியும். நான் அதுக்காக யாரு அனுத்துறது?
நீ ஒழுக்கமா உட்காந்துக்க இல்ல பாவடை தூக்கி போட்டு மூடி போடுவேன். ஆமா பாத்துக்க. நீ அதோட செத்த. அப்புறம் பூசரை வச்சு தான் மந்திரிக்கணும். உன் பொண்டாட்டிக்கு புருஷனை போக மாட்டேன். அப்புறம் உனக்கு குளுக்கோஸ் ஏத்தணும் பாத்துக்கடி. ஆளு மண்டை சைச்சம் பாரு. ஏண்டி கொரோனா வண்ட மண்டை மாவுட்டி மண்டை. சரி புடிங்க போலாம். மச்சான் மச்சான் ஏ ஆசை மச்சான் எப்பத்தா வருவீங்க ஏ உள்ளோ எங்குது அந்த வரும் நடுக்காக ஏ உசுறு வாடுது ஏ மச்சான் 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 ஆசை மச்சானே மச்சான் 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 ஆசை மச்சானே அழகு தலை மேலதான் நேசம் வச்சு நீ மச்சான் 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 ஆசை மச்சானே சரி பிடிங்க. அப்புறம் பண்ணிகிட்டே இருக்கட்டும். ஏஜெண்ட் அப்புறம் சமாளிச்சுக்கலாம். கால தாமத காரியத்துக்கு ஒன்றுக்கு 2 பேரை நீங்க செய்யணும். ஒன்று பப்புன்னு ஒருத்தர் தானே? எம்கேஆர் தானே? எம்கேஆர் ஒரு பப்புன்னு, இன்னொன்று சுடுகாட்டிலேருந்து வெந்து வேகமாக ஒருத்தர் வருவாப்புல. அவர்கிட்ட தான் நீங்கள் கேர்ஃபுல்லாக இருக்கணும். திடீர்னு விழுந்து கடிச்சு வச்சு போடுவாப்புல. உள்ள உள்ள ஒருத்தர் தான் பார்த்தீங்களா? இந்த கொரோனா வந்த குரங்கு மாதிரி வராத்தார் வந்துட்டாரு. அவரே அந்தாளா? ஏன் அந்த நொங்கு மண்டை, இந்த பனவர்த்தி மண்டை, மாவர்த்தி மண்டை, அந்த கவட்டக்காலு அவர்தான். அந்த ஆளு ஒரு பப்புனா பாவடையெல்லாம் கரெக்டாக கட்டியிருக்கியா? ஒரு ஆள் நக்குனாலும் ஒரு நக்கா நக்கி போடுவாரு. ஐயா நீ வேற சும்மா அந்த ஆளெல்லாம் கூட்டிட்டு வந்து யார் அந்த ஆளை கூட்டிட்டு வர சொன்னாங்களா? அந்த ஆளை யார் கூட்டிட்டு வர சொன்னா? சரி சரி இன்னைக்கு எம்கேஆரா நானா பாப்போமா? எனக்கு இன்னைக்கு ஒரு அடிமை சிக்கிருச்சு. எம்கேஆரை சமாளிச்சிருவிய, கூட வந்திருக்க 100 ஆளை சமாளிப்பீங்களா? வேறயா, நான் எம்கேஆரையும் சமாளிப்பேன், அவங்க அப்பா மாமா எல்லாத்தையுமே சமாளிப்பேன். சரி பாப்பா. ஆமா எம்கேஆர் பெரிய ஆளாக்கும் ஊக்கி போட்டு கடந்து போடுவேன் பாத்துக்க. என்னையா அம்மா அம்மா உசு பேத்துறீங்க? வரட்டு இன்னைக்கு பாப்பா புரியுங்க. எம்கேஆர் நீ எவ்வளவு நேரம் வெளியில நின்னியோ அவ்வளவு நேரம் நான் நின்னுட்டு தான் போடுவேன். சரியா? ஏன்னா அப்பையான சப்பையான டான்ஸர்லாம் கூட்டிட்டு வரல. உனக்கு ஈக்குவலான டான்ஸரை தான் பார்த்தீங்கன்னா மணி கூட்டிட்டு வந்திருக்காப்புல. நான் ஆடுற ஆட்டத்தில் நீ ஆடாம போன ஒத்தாமாவுன்னா உன்னை என்ன பண்ணுவேனே தெரியாது. தெரிஞ்சுக்க, உன்னை உட்கார வச்சு நீ செஞ்சுட்டு போயிருவேன். அப்படிங்க குழந்தை நறுக்குன்னு 4 ஆட்டம் போடுவோம். அப்படிங்க